First of all, how do you stay this young and energetic? என்னுடைய ஒரு கணிப்புல வந்து 12 வயது தான் என்னுடைய வயது. ஜெனரலி வந்து ஹார்ட் அட்டாக் they don't get school teachers. அது காரணம் என்னன்னா they have it all in the classroom. உங்களை பொறுத்தவரை what is speech and what is freedom of speech and where do you want to draw a line or do you want to draw a line at all? பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரியாரும் பெரியாருடைய கொள்கைகள் தான் இங்கு ஆட்சிக்கு வருவதற்கு எப்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் அதுதான் தடையா இருக்கும். சீமான் செய்யறது முழுமையான ஹேட் ஸ்பீச். ஒரு சமூக கிருமி. பிழைக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்குங்க உலகத்துல. திராவிடத்தை ஒழிப்போம் என்று சொல்லும்போது எப்படி திராவிடத்தை ஒழிக்க முடியும்? இந்த ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக நான் வந்து விரதம் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அரசியல் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் நீங்கள் நினைச்சு பார்க்கலாம். வந்து இவங்க யூபி பீகாரை வச்சே வந்து அடுத்த அரசியல் களத்துக்கும் அடுத்த 50 ஆண்டுகள் அரசியலை வந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் இது வந்து வேறு மொழிகளில், அது தமிழ் மொழியாகட்டும், தெலுங்காகட்டும், கன்னடமாகட்டும், மலையாளமாகட்டும், வங்காள மொழியாகட்டும், இதை சார்ந்து எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க அங்கே. வாக்கு வங்கி அரசியலாக இருக்கலாம், ஆனால் வந்து ஒரு அரசியல் மக்களுடைய ஒரு சிந்தனையும் வரலாற்றையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இது பென் ஸ்பீக்ஸ். நான் கார்த்திகா ஹரிஹரன். இன்னைக்கு அரசியல் அறிவோம் அப்படின்ற இந்த எபிசோட்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பேராசிரியர், ரைட்டர், ஸ்டூடெண்ட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு கூட சொல்லலாம், ப்ரொஃபசர் ராமு மணிவண்ணன் சார். வணக்கம் சார். மகிழ்ச்சி சார். இங்க வந்ததுல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 பேர் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்துட்டாங்க. நிறைய பேர் உங்களை பத்தி நீங்க தான் இன்னைக்கு எபிசோடு இங்க வர போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை பேர் எங்க கிட்ட கேட்டாங்க, அவர் வராரா, போட்டோஸ் கிடைக்குமா, நாங்க வந்து பார்க்கலாமா, எப்போ ஷூட் முடியும் அப்படின்னு அவ்வளோ ஆர்வமா கேட்டாங்க. ஸோ அதுவே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க எவ்வளோ ஃபேவரட் அப்படின்ற ஒரு விஷயத்த. ஸோ வி ஆர் ஸோ கிளாட் யூ ஆர் ஹியர். இட் இஸ் வெரி மியூச்சுவல். என்னை பொறுத்தவர்கள் வந்து என்னுடைய மாணவர்கள் வந்து அவங்க என்னை பார்த்து ரொம்ப காலம் சொன்னாலும் கூட வந்து நான் அவர்களுடைய நினைவுகளோடு என்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு. That's so good, sir. Sure. First of all, how do you stay this young and energetic? Because இங்க வந்ததுல இருந்து நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு வியப்பு மட்டும்தான் தருது. தினமும் வந்து 8-9 கிலோமீட்டர் நான் எளிதா நடக்கிறேன், நடந்து மட்டும்தான் பல இடங்களுக்கு பயணிக்கிறேன்னு சொல்றீங்க. இப்போ என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ, இந்த உரையாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசினப்போ, சைக்கிள் ஓட்டிட்டு நான் திருவான்மையூர்ல இருந்து யூனிவர்சிட்டிக்கு போவேன் அப்படின்ட்டு சொன்னீங்க. ஸோ ஹவு டு யூ கெட் திஸ் எனர்ஜி டு பி திஸ் யங்? உண்மையை சொல்லணும்னா நான் வந்து ஐ நெவர் கவுண்டட் மை இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஆக்சுவலி இன்றைக்கும் நான் வந்து மை the imagination of age is for me. என்னுடைய ஒரு கணிப்புல வந்து 12 வயது தான் என்னுடைய வயது. அது என்ன கணக்கு என்றால் வந்து உலகம் புரியாத ஒரு இது, உலகத்தில் இருக்குது எல்லாமே ஒரு புதிர் என்று நினைக்கக்கூடிய ஒரு வயது. அதே போல வந்து எல்லாற்றையும் தெரிஞ்சுக்க வேணும்ன்ற ஒரு வயது. அதோடு மட்டுமல்லாமல் நல்லது கெட்டது என்று வகுத்து பார்க்கக்கூடிய ஒரு துவக்க காலம். That's great. பட் நான் என்ன பதிலா இருக்கும்னு யோசிச்சேன்னா, கிட்டத்தட்ட உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியிலேயே தான் நீங்க இத்தனை நாள் இருந்திருக்கீங்க. So you have always been around these young, vibrant people, vibrant crowd. Almost for 30-35 years you have always been teaching. wherever it may be, எந்த யூனிவர்சிட்டியோ எந்த ஒரு காலேஜா இருந்தாலும் அது வந்து நான் சொல்லலைனாலும் அது ஒரு உண்மை. அது வந்து நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். காரணம் இருந்தாலும் வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து ஒரு பழமொழியோ வழிமொழியோ சொல்லுவாங்க வந்து ஆசிரியர்களுக்கு வந்து இதய நோயோ அல்லது வந்து ஹார்ட் அட்டாக் they don't get school teachers. Generally it can take. அது காரணம் என்னன்னா they have it all in the classroom. அதனால you don't go to the hospital. So have you been that kind of teacher, sir, who has been like, no, you should not do it, kattadi? No, I'm not like school. I'm saying for the school teacher. For the college teachers or professors பொறுத்த வரையில வந்து என்னன்றால் வந்து it's a co-learning.
அண்ட் they come to learn from you. உங்ககிட்ட இருந்து நீங்க பாடம் கத்துக்கணும்னு வராங்க. அதே சமயத்துல வந்து அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை நீங்க வந்து படிக்கணும், அவங்களோட வந்து அது உரையாடணும்னு சொல்லும்போது நீங்களும் அன்றாடம் வந்து உங்களோட பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து 2 பேருமே வந்து படிக்கிறோம். இதுல வந்து ரொம்ப பெருசா நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னன்னு, நம்மளுடைய கடமை வந்து அந்த இடத்துல வந்து வழிகாட்ட வேண்டியது தான் வந்து. அதோடு மட்டும் இல்லாமல் வந்து புத்தகங்கள் மட்டுமே வந்து படிப்பு கிடையாது. வாழ்க்கையும் அது போல வந்து வெளிப்புறமும், the outer world is very important. இதை இணைக்கக்கூடிய ஒரு பாலமா தான் நான் இருக்க விரும்பினேன். இன்றைக்கும் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். You also mentioned that I never left school or college. Yes. நான் என்னோட படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமும் கல்வி நிலையங்கள்லயே தான். ஆமாம், அது உண்மைதான். நான் பள்ளிக்கூடம் முடிச்ச பிறகு கல்லூரி சென்ற பிறகு, கல்லூரியிலிருந்து பல்கலைக்கழகம் போன பிறகும் கூட திரும்ப பல்கலைக்கழகம், திரும்ப பள்ளிக்கூடம். நான் எங்கிருந்து தொடங்கினேன்னு நான் அங்கேயே போயிட்டு நின்றைக்கு வந்து இது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வட்டம் தான் சொல்லணும். நான் வந்து பள்ளிக்கூடத்திலிருந்து தொடங்கின ஒரு வாழ்க்கை படிப்பு வழியாக இன்றைக்கு வந்து பள்ளிக்கூடத்திலேயே நான் போய் தங்கி என்னுடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ இங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்து இப்போ உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணதா இருக்கட்டும், இல்லை உங்களை பார்க்கணும்னு எப்பவுமே ஆர்வமா ஆசைப்படுறதா இருக்கட்டும், இந்த இன்சிடென்ட்ஸ் மட்டும் இல்லாம வெறும் படத்துல மட்டுமே நான் அட்லீஸ்ட் பார்த்து தெரிஞ்ச இன்சிடென்ட் என்னன்னா, ஒரு பேராசிரியருக்காக மாணவர்கள் களத்துல இறங்கி போராடுறது. பொதுவா ஒரு பேராசிரியரை பணியிட நீக்கம் செய்யணும், இல்லை அவங்கள வேலையில இருந்து இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு தவறான செயல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடின நிறைய கதைகள் நம்ம பார்த்துருப்போம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு பேராசிரியர் இருக்கணும், அவருக்காக வந்து களத்துல வந்து போராடி ப்ரொட்டஸ்ட் பண்ண உங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல நடந்த ப்ரொட்டஸ்டா இருக்கட்டும். ஸோ ஹவு டிட் யூ ஃபீல் டியூரிங் தட் டைம் அண்ட் அந்த ப்ரொட்டஸ்ட் பத்தி உங்களால என்ன சொல்ல முடியும்? நிச்சயமா வந்து எனக்கு வந்து நான் வந்து அதை மகிழ்ச்சியோடு என்று சொல்வதை விட, இல்லை பெருமையோடு என்று சொல்வதை விட வந்து உணர்வுபூர்வமாகவும் என்னுடைய சிந்தனையோடும் மாணவர்களோடு நான் இணைந்து அவர்களுடைய நலன் பிரதானமாக என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் எடுத்து நான் பார்த்துருக்கேன். தொடர்ந்து என்னுடைய துவக்க பணியில் இருந்த காலத்திலிருந்தும் சரி, அதற்கு முன்பாகவும் சரி, பொதுநலனாகட்டும், அவங்களுக்கு ஒரு சமூக உணர்வு இருக்க வேணும், சமூக பொறுப்பு இருக்க வேணும். அதோடு வந்து நீதியின் அடிப்படையில் the politics of justice, அதனுடைய என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கையில வழிகாட்டிய ஒரு நினைவு அதுதான். அது வந்து என்ன மாணவர்களுக்கு போய் சேரணும்னு சொல்லும் பொழுது வந்து அந்த நான் எல்லாருக்கும் உண்மையா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறத விட என்னுடைய மாணவர்களுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு என்றைக்குமே நான் நினைக்கிறேன். யாருக்குமே எந்த ஒரு மாணவரும், அது வகுப்புக்கு வராத மாணவராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து நான் உண்மையா கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் நினைப்பேன். நான் வந்து அதன் அடிப்படையில தான் என்னுடைய மாணவர்கள் வந்து எனக்காக அவங்க வந்ததெல்லாம் வந்து வரும்பொழுது வந்தா, ஏனென்றால் நானும் என்னுடைய மாணவர்களுக்கு உண்மையாவே இன்றைக்கும் நான் இருக்கிறேன். அதான் அந்த மாதிரி சீனெல்லாம் படத்துல மட்டும்தான் பார்த்துருப்போம் அப்படின்ட்டு சொல்ற மாதிரி இருந்தது உங்க லைஃபோட அந்த எபிசோட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நம்ம பேசுறப்போ கண்டிப்பா உங்களோட ஜேர்னி எடுத்து பார்த்தா ஒரு 18 வருஷம் நீங்கள் வந்து டெல்லியில் ஹிந்து காலேஜ் அண்ட் டெல்லி யூனிவர்சிட்டியில் வந்து இருந்திருக்கீங்க. தென் யூ ஹவ் கேம் பேக் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடிஞ்சிருக்கா? லைக் டெல்லி யூனிவர்சிட்டி இல்லை டெல்லியில் இருந்த அந்த காலேஜ், அதுவும் நீங்கள் இருந்த காலகட்டத்தில் அங்கே இருந்த பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அதே டைமில் இங்கே வந்ததுக்கு அப்புறமா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் இருந்த அனுபவம். ஸோ ஹவு டு யூ ஹேவ் டு கம்பேர் இட் அண்ட் வாட் யூ ஹேவ் டு டெல் அபவுட்? நல்லது, ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் கூட இது வந்து நீங்கள் கேட்குறது வந்து. நான் இப்போ டெல்லி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருந்தப்போ ஒரு ஆசிரியர் பணியை துவங்கினது அங்கே தான். அந்த இடத்துல கூட நான் வந்து 2-3 தடவை பணியிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டேன். நாங்கள் அங்கேயும் பணி நீக்கம் செய்யப்பட்டேன். அந்த இடத்துல வந்து ஒரு ஹாஸ்டல் வார்டனாக இருந்து என்னை நீக்கிட்டாங்க. பிறகு மாணவர்கள் போராடி என்ன அந்த ஹாஸ்டல் வார்டனாக பொறுப்பு. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் நடந்தது ஒரு ஆசிரியருக்காக மாணவர்கள் போராட்டம் முதல் போராட்டம் கிடையாது. ஆப்வியஸ்லி அங்கேருந்து மாணவர்கள் போராடி என்னை திரும்பவும் அந்த பதவிக்கு கொண்டு வந்தாங்க. பிறகு வந்து வேறு ஒரு போராட்டங்களில் வந்து பதவி நீக்கம் செய்ய போகுது. அதுவும் வந்து நேர்மையான முறைகள் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்து அந்த நேரத்தில் எனக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டேன். அது 2 காலகட்டத்திலையும் மாணவர்கள் தான் போராடி என்னை திரும்பவும் கொண்டு வந்தது பதவிக்கு, ஆசிரியர் பதவிக்கு. அதோடு மட்டுமில்லாமல் வந்து
இன்றைக்கு கடந்த டெல்லியினுடைய முதலமைச்சர் வந்து அதிஷி அவர்கள் வந்து பள்ளிக்கூடம் போகும்போது காலகட்டத்திலேருந்து எனக்கு தெரியும். அவங்கள வந்து அவங்க பள்ளிக்கூடம் போகும்போதும் கல்லூரி படிக்கும் போதும் கூட வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து இந்து காலேஜிலுடைய பேராசிரியர்கள். அவங்க வந்து கொலீக்ஸ் எனக்கு. அதனால வந்து அது ஒரு சின்ன ஒரு இதுக்காக சொல்றேன் நான் வந்து. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு பதவியேற்றிருக்கிற பிஜேபியினுடைய பிரசிடென்ட் வந்து அந்த பல்கலைக்கழகத்தோட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாணவர் அமைப்போட தலைவர் வந்து டெல்லி யூனிவர்சிட்டி. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா வந்து நிறைய ஒரு அரசியல் சமூகம் சார்ந்த விஷயங்கள் வந்து பொதுவெளியில ஒரு பெருமளவிற்கு பேசப்படும் நடத்தப்படுகின்ற விஷயங்கள் டெல்லி பல்கலைக்கழகத்தில். அது JNU ஆகட்டும், டெல்லி ஆகட்டும், சமூகம் சார்ந்த விஷயங்கள், அரசியல், பன்னாட்டு விஷயங்கள், உள்நாட்டு விஷயம், மாநில பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து டெல்லியில வந்து போராட்டங்களாகவோ அதனுடைய வெளிப்பாடுகள் அன்றாடம் நிகழ்வுகளை தெரிய வரும். அது ஒரு நல்ல ஒரு அரசியல் களம் கூட வந்து. அதன் அடிப்படையில் வந்து நான் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வந்த பிறகு சென்னை வந்த பிறகு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு என்னென்றால், எனக்கு வந்த உடனே எனக்கு பிடித்தமானது வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து. ரொம்ப நாள் கழித்து நான் பாடினது. 18 வருஷம் கழித்து வந்து எனக்கு பல்கலைக்கழகங்களில் அன்றாட நிகழ்ச்சிகளில் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து இல்லாமல் வந்து நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது வந்து எனக்கு சென்னை வந்த பிறகு வந்து மிகப்பெரிய ஒரு நெகிழ்ச்சியாகவும் எனக்கே தெரியாமல் வந்து எனக்கு அந்த ஒரு கண்ணீர் வரும். அது தமிழ்த்தாய் வாழ்த்து எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வந்து எனக்கு அந்த பாட்டு இன்றைக்கும் எனக்கு வந்து அது உணர்வுபூர்வமாக இருக்கும். அந்த பாட்டு கேட்கும்பொழுது இங்கே வந்து பார்த்தப்ப எனக்கு வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, டெல்லி பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள்லாம் வந்து எல்லாருமே படிக்கும் பொழுது நான் வந்து யுனைடெட் நேஷன்ஸுக்கு போகணும், நான் வந்து இங்கே பார்லிமெண்ட்ல இதாகணும், பிறகு வந்து எல்லாம் பெரிய பெரிய வேலைகள் பற்றி பேசுவாங்க. நான் சென்னை பல்கலைக்கழகம் வந்த பிறகு மாணவர்கள் பேசுறதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான வாழ்க்கைக்கு தேவையான தேவைகளை பற்றி பேசினாங்க. அவர்களுடைய என்னவாகணும்னா, நான் என்னுடைய பகுதியில் வந்து இது தேவையான உதவிகள் செய்யதா போதுமானதாக இருக்கும், இல்லை ஒரு அரசியலுக்காக வந்து ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக வரும்போது இந்த ஒரு இது வந்து இந்த மேக்ரோ அண்ட் மைக்ரோன்னு ஒரு பொருளாதாரத்தை சொல்லும்பொழுது வந்து டெல்லியில் பேசுகிற மாணவர்களுடைய விழிப்புணர்வு எல்லாமே மேக்ரோ பாலிட்டிக்ஸில் இருக்கும். ஒரு பெரிய ஒரு அரசியல் வீச்சை பற்றி பேசக்கூடியது, அடிப்படையான தளத்தில் வந்து களத்தில் பேசக்கூடியது வந்து மாநிலங்களில் இருக்கும். அது வந்து ஒரு நேச்சுரல், ஒரு இயற்கையாகவே நான் சந்தித்த ஒரு அனுபவம் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துக்கும் டெல்லி பல்கலைக்கழகத்துக்கும். The macro and micro politics. இது ஒரு நல்ல அப்சர்வேஷன். அப்படி இருந்தாலுமே கூட இப்போ இங்க இருந்த ஆஸ்பிரேஷன்ஸோட டெல்லி அதுவும் அந்த பயணம், அது ஒரு பயணம். இப்போ நாமும் அதே அடிப்படையில் தான் நானும் வந்து டெல்லி போனதும் அந்த அடிப்படையில் தான். இந்த மைக்ரோ மேக்ரோன்னு சொல்லும் பொழுது வந்து அதனுடைய அவர்கள் எந்த இடத்துல திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு களம், அது வந்து நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் அதிகமாக சந்தித்தேன். வந்து மைக்ரோ லெவல், அந்த அடித்தளத்தில் மக்களுடைய சிந்தனையோட மக்கள் போகணும். மாணவர்கள் வந்து குறிப்பாக அந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் படிப்பினை கூட அதுக்கு ஒரு முக்கிய காரணம். த பொலிட்டிக்கல் எஜுகேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஆல்சோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசம். இந்த மேக்ரோ மைக்ரோ பாலிட்டிக்ஸ், அதே போல் வந்து மாணவர்களுடைய ஈடுபாடு. இன்னொன்று வந்து டெல்லி பல்கலைக்கழகத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் வந்து இதை நான் யதார்த்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம் என்னென்றால் வந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கு அரசியல் படிக்க வர மாணவர்களுடைய ஸ்கூல் பர்சன்டேஜ் ஆஃப் அவங்களுடைய மார்க் எண்ணிக்கை வந்து 96% குறைந்தபட்சம் இருக்கும். 96% பள்ளிக்கூடத்தில் வாங்கியிருந்தால் தான் அந்த அரசியல் படிப்புக்கே வர முடியும். சென்னை பல்கலைக்கழகத்துக்கு நான் வந்த பிறகு வந்து MA என்ற தகுதியில் வரும்போது வந்து 60% வந்த மாணவர்கள் வந்தாங்க. அதையும் நான் குறைச்சி 45% கொண்டு வந்தேன். ஏனென்றால் வந்து நீங்கள் 80, 90 வாங்குறவங்களுக்கு மட்டுமே அரசியல் தெரியும் முழுமையாக நம்பக்கூடாது. அதில் வந்து 40% வாங்கக்கூடிய மாணவர்கள், இன்னும் சொல்ல போனால் அது வாங்க முடியாத மாணவர்கள் கூட உண்மையான அரசியலுக்கான ஒரு படிப்பினை இருக்குன்றத வந்து எனக்கு நம்பிக்கை. அதனால் இது வந்து ஒரு மார்க்க ஒரு எண்ணிக்கையாக நான் வச்சு பார்த்ததே கிடையாது. இது வந்து சென்னை பல்கலைக்கழகம் என்னை மாற்றினது. இது நிச்சயமா வந்து பாராட்டிற்குரிய ஒரு விஷயம் தான். இன்ஃபேக்ட் இது ரொம்ப நோட்டபிள் ஃபேக்டருமே கூட. யார் அரசியல் படிக்கணும், யாருக்கு அது ஆக்சசிபிளா, உண்மையிலேயே வந்து அரசியலோ சட்டமோ வந்து இது பொது சமூக கல்வியெல்லாம் படிக்கணுன்றது வந்து இந்த மார்க் மட்டுமே அடிப்படையில் வந்து தேர்வு செய்யறது கூட எனக்கு முழுமையான ஈர்ப்பு கிடையாது.
சார், தமிழ் தாய் வாழ்த்து கேட்டு உங்களுக்கு ரொம்ப கண்ணீர் மல்க எமோஷனல் ஆன அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது வந்து இட் ரெப்ரசன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த தமிழியன்ஸ் எமோஷன் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி எல்லாரோட எமோஷன்ஸோடையும் கனெக்ட் ஆகி இருக்கிற அந்த தமிழ் தாய் வாழ்த்து இங்கே மீண்டும் மீண்டும் நிறைய நேரங்களில் வந்து ஆளுநரால் அவமதிக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப தவறான ஒரு செய்தி, தவறான ஒரு நடவடிக்கை, தவறான ஒரு செயல் என்றது கடந்து எதையெல்லாம் நம்ம அரசியல் செய்யலாம் என்றது, எதையெல்லாம் வைத்து அரசியல் செய்யலாம் என்று நினைக்கும் போது வருத்தமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இது மத்திய அரசாங்கத்திற்கும் குறிப்பாக வந்து இவரை நியமனம் செய்கின்ற ஜனாதிபதியின் அடிப்படையில் வந்து ஜனாதிபதி, அது மத்திய அரசாங்கம், ஹோம் மினிஸ்ட்ரி, அந்த பிரசிடென்ட், இது மாநிலங்களினுடைய உரிமை என்பதையும் கடந்து இது பண்பாட்டு ஒரு கலாச்சாரம் ரீதியான விஷயம். இதை தொடர்ந்து அவர் அவமதிக்கிறது வந்து கண்டிக்கத்தக்கதோடு மட்டுமல்லாமல் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். எப்படி இந்த ஒரு அரசியல் அமைப்புல இதையும் செய்துவிட்டு அவர் வந்து ஒரு இயல்பா நீடிக்கிறார் என்றது ஒரு கேள்விக்குறி. இதுதான் வந்து நான் இதை தொடர்ந்து நான் 2 கட்டுரை எழுதியிருந்தேன். நான் இது செய்து பதிவும் கட்டுரைகளும் பிரசுரம் பத்திரிகைகளை வந்து இந்த மாதிரி வந்து அவருடைய செய்கை, அவருடைய இது வந்து அரசியல் ரீதியா அதற்கு முட்டு கொடுக்கிறது, அதுக்கு எதிர்ப்பு நிலை கொடுக்கிறது வந்து அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து இதை கண்டிக்கத்தக்கது. நிச்சயமாக வந்து இது மத்திய அரசு இது ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு அவமதிப்புகளை நிறுத்த வேண்டும். சார், டெல்லி யூனிவர்சிட்டி வராங்க இன்னைக்கு மொத்தமா இந்த நாடுடைய நிலைமையை சவுத்ல இருந்து நார்த் வரை எடுத்து பார்த்தாலுமே கூட கருத்து சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இன்னைக்கு இருக்கு. ஒரு மேகசின், ஒரு ஜேர்னலிசம் பண்ற ஒரு மேகசின் வந்து ஒரு கார்ட்டூன் வரைகிறதால அவங்களுடைய இணையதளத்துல வெப்சைட் வந்து முடக்கப்படுது ஒன்றிய அரசால. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமையோ இல்ல எந்த விதமான கிரிட்டிசிசமையோ ஏத்துக்கிற மனப்பான்மை, அதை வந்து நல்லபடியா ரிசீவ் பண்ணிக்கிற மனப்பான்மை வந்து ஒன்றிய அரசுக்கு இல்ல. இப்ப கூட ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தோம், இந்த மாதிரி ட்விட்டர்ல வந்து ரயில்வே ஸ்டாம்பீடுக்கு அகெயின்ஸ்டா வந்த வீடியோஸ், இவ்வளோ இந்த கும்பமேளா அப்படின்ற ஒரு விஷயத்தால அங்க இருக்கிற ரயில்வேஸ்ல வந்து ரொம்ப கூட்ட நெரிசலால அத்தனை பேர் இறக்குறாங்க, உடைக்கிறாங்க ரயில்வேஸ. அந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து வீடியோஸா சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருந்தது ட்விட்டர்ல. ஸோ அது எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வெளியாகி இருந்தது. இப்படி வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றத ஒன்றியம் என்ன அளவுகோல்ல மெஷர் பண்றாங்க அப்படின்றது வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா 2024 எலெக்ஷன் அப்போ ஹேட் ஸ்பீச் அவங்க தரப்புல இருந்து பரப்புறப்போ அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ஆகுது, அது ஒப்பீனியன் ஆகுது. ஆனா அதுவே அவங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை பரப்பினாலோ இல்ல அவங்கள வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆக்கும் கருத்துக்களை பரப்பும் பொழுது அதுவே வந்து அதை வந்து அவங்க முடக்க ட்ரை பண்றாங்க. ஸோ ஆஸ் அ ப்ரொஃபஸர் அண்ட் ஆஸ் அ பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர், உங்களை பொறுத்தவரை வாட் இஸ் ஸ்பீச் அண்ட் வாட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் வேர் டு யூ வாண்ட் டு ட்ரா லைன் ஆர் டு யூ வாண்ட் டு ட்ரா லைன் அட் ஆல்? இல்லை, இது வந்து வி ஹாவ் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். எங்கே இருந்தாலும் வந்து அரசியல் அமைப்புகள் என்று சொல்லும்பொழுது வந்து வி ஹாவ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், வி ஹாவ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். வந்து அந்த நியூஸ் அந்த செய்தியினுடைய ஒரு இது வந்து அதனுடைய சேர்க்கை, அதோடு மட்டுமல்லாமல் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த நியூஸ் ஜேர்னலிசம், இதன் அடிப்படையில் வந்து வி ஆல் ட்ரா த லைன். இதுவரையில அந்த அடிப்படையில் தான் பத்திரிகை துறையும் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்ற பேச்சுரையும் நடந்துட்டு இருக்கு. இதையும் தாண்டி ஒரு கொள்கை சித்தாந்தம் அடிப்படையான ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸ், இதனுடைய அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து புதிய வரைமுறைகளை கொடுக்கும்பொழுது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த ஹேட் ஸ்பீச் என்று கொடுக்கும் பொழுது, இப்போ நான் அதை ஒரு ஹேட் ஸ்பீச் பேசினா சரி, ஆனால் என்னுடைய எதிரிகள் பேசினா அது வந்து கண்டெம்ப்ட் என்று சொல்லும் பொழுது இது ஒன்று பிரச்சாரம் அல்லது எனக்காக பிரச்சாரத்தை எதை வேணா பயன்படுத்தலாம், ஆனால் மற்றவர்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. பிறகு வந்து அவங்களுக்கு என்ன உரிமை பேசணுன்றது வந்து நான் தான் தீர்மானிக்கணும்னு சொல்லும்போது அப்போ வந்து ஒரு ஃபாசிசம் தான் உருவாக்குது. இந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளார தான் நம்ம கோயிங் இன்டு திஸ் திங். அது ஃபுட் கல்ச்சர் ஆகட்டும், உணவு சார்ந்த உரிமைகள் ஆகட்டும், அல்லது அரசியல் கருத்துக்கள் ஆகட்டும், அல்லது இந்த கும்பமேளா என்ற இது ஒன்று. கும்பமேளாவில் பொறுத்தவரையில் வந்து எனக்கு எந்த ஆட்சேபமும் கிடையாது. அதில் வந்து 100 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழ்வு. ஆனால் இது வந்து ஒரு வியாபாரமாகவும் அதே போல் வந்து ஆன்மீகத்தை வந்து வியாபாரமாக்கி அதாவது வியாபாரம் ரீதியாக இத்தனை உயிர்கள் இது ஆகும் பொழுது வந்து அரசாங்கம் இதுக்கு எந்த விதமான வருத்தமோ அதற்கான ஒரு பொறுப்பும் எடுக்க
அது எங்க நடந்தாலும் சரி. அது வந்து இல்ல அந்த தண்ணீர் வந்து தூய்மையானது இல்லை அப்படின்னு வந்த ரிப்போர்ட்டுக்கு கூட இல்ல அதெல்லாம் போலி தகவல்கள், அது உட்கொள்ள கூட உகந்த நீர் தான், அதை குடிக்கிற அளவுக்கு அது தூய்மையான நீர் அப்படின்னு யூபியுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு சயின்டிபிக் டீச்சரா இருந்து சொல்லியிருந்தா, ஒரு விஞ்ஞான அறிவியல் ஆசிரியரா இருந்து சொல்லியிருந்தா நான் வந்து இது ஏத்துக்கலாம். ஒரு அறிவியல் ஆசிரியர் இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு, ஒரு அரசியல் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அவர் சொன்னதை வந்து அவரே நாளைக்கு அது வந்து யாரும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நம்ம வந்து ஒரு அரசியலாக தான் பார்க்க வேணும். இது வந்து இதுதான் இன்றைய அரசியலுடைய நிலை இன்றைக்கு வந்து. அதை நாம் வந்து புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து we have to understand it in the right perspective. இது இருக்கிற ஒரு கால சூழல் அரசியல் நிலைப்பாடுகளில் வந்து எதையெல்லாம் நான் என்னுடைய ஒரு சயின்ஸ் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு சமூகம் வந்து எத்தனையோ விஷயங்களில் பேசும்போது வந்து இது அறிவுபூர்வமாகவும் அறிவியல் ரீதியாகவும் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழுப்பவிடும் தொடர்ந்து வந்து. அது அரசியலும் அப்பாற்பட்டு. ஆனால் இந்த கேள்விகள்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கொள்கை ரீதியாக பேசும்பொழுது வந்து அதுக்கான இந்த அறிவுத்தளத்துக்கும் அறிவியல் பூர்வமாக கேட்கறதுக்கும் அது வந்து நீங்க கேட்கும்பொழுது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் களமும் கிடையாது. ஸோ how do you define speech? எது அந்த வரையறை ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்றதுக்கு? அது அடிப்படையாக நம்ம எடுத்துக்கிட்டோம் வந்து கான்ஸ்டிடியூஷன். அதுக்கு வந்து ஒரு பெட்ராக் என்று சொல்லும்போது அடித்தளம், அது அரசியல் சாசனம். அரசியல் சாசனத்தில் கூட வந்து நீங்கள் வந்து பேச்சுரிமை என்று சொல்லும் பொழுது வந்து we have freedom of speech and right to the responsibility. Anything has to be responsible. ஆனால் இந்த ரெஸ்பான்சிபிள் என்று சொல்லும் பொழுது வந்து எதையெல்லாம் நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது என்று யாருமே சொல்ல முடியாது. அதுதான் வந்து ரைட்ஸோட உண்மையான அர்த்தமே. வந்து உரிமை என்று சொல்லும்போது மற்றவர்களுடைய உரிமைகளை நீங்கள் மதிக்கும் போது தான் வந்து உங்களுடைய உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படும். That's the definition for the rights itself. இல்ல இங்க வந்து ஒரு கேலி சித்திரம், கார்ட்டூன்றது கேலி சித்திரம் தானே. விகடன்ல வந்த ஒரு கேலி சித்திரத்தை அதனால அந்த மொத்த வெப்சைட்டை முடக்கிறதா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து ஒன்றிய அரசு பண்ற நிலைமையில அவங்களுடைய ஸ்டாண்ட் எல்லாமே எல்லாத்துக்குமான பதிலா அவங்க வந்து எமர்ஜென்சி காலத்துல எப்படி இருந்தது தெரியுமா, அத்தாரிட்டேட்டிவா இருந்தது தெரியுமான்னு சொல்ல வரப்போ அந்த எமர்ஜென்சி காலத்தை அவ்வளோ அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர்னு சொல்லக்கூடிய இந்திரா காந்தி அவர்களுடைய கேலி சித்திரங்களும் அதே மேகசின்ல அந்த காலங்கள்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அப்போ அது முடக்கப்படலை. ஆனா இன்னைக்கு இந்த ஒரு கேலி சித்திரத்தை கேலியா எடுத்து நகர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. அப்போ அப்சல்யூட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? There is nothing is absolute. ஆனால் ஒரு முழுமையான ஒரு பேச்சு சுதந்திரம் வேண்டும் என்பது முழுமை என்பது வந்து முழுமை என்று சொல்லும்போது கூட வந்து அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு இந்த ஒரு நிதிமுறைகளுக்கு உட்பட்ட ஒரு பேச்சுரிமையை தான் நம்ம பேசுறோம் வந்து. ஆனால் இது கூட கிடையாது என்பதுதான் வந்து ஆனந்த விகடனுக்கான அந்த கேலி சித்திரத்தை வந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு தன்மையும் அதை முடக்கிறதுக்கான காரணம் கூட இது உண்மையே ஒரு பலவீனமான ஒரு மனநிலை தான் காண்பிக்குது. ஏனென்றால் வந்து நீங்க ஒரு கேலி சித்திரத்தெல்லாம் நீங்க கட்டுப்படுத்தணும்னு அரசியல் போகும்போது அந்த அரசியலுக்குள்ள போகும்போது உண்மையிலே ஒரு பீதி தான் வந்து மனநிலையை காட்டும். ஒரு பீதியான ஒரு அரசியல், இந்த ஃபாசிஸ்ட் பாலிடிக்ஸ் என்று சொல்லப்படுவது வந்து இந்த ஃபாசிஸ்ட் அரசியல்ல யாருமே என்னை கேள்வி கேட்கக்கூடாது, எதிர்க்கக்கூடாது என்ற நிலைப்பாடு இந்த மனநிலைக்கு வரும்பொழுது வந்து இது இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து செய்ய துணியும். இது வந்து இட்ஸ் a pure sign of fear and fascism. இப்போ ஹேட் ஸ்பீச்னு நம்ம சொல்றப்போ பிஜேபியோட அந்த ஹேட் ஸ்பீச் முடிஞ்சிடல. இப்போ இங்கே கூட நம்ம தமிழக அரசியல் சூழலை எடுத்து பார்த்தா கூட தொடர்ந்து சீமான் வந்து பெரியார் மேலே வைக்கக்கூடிய பேஸ்லெஸ் குற்றச்சாட்டுகளோ இல்லை ரொம்ப டெரோகேட்ரியான டோன்ல அவரை பற்றி பேசுகிற விஷயங்களா இருக்கட்டும், எப்படி வந்து இறந்து போன அரசியல் டைம் எல்லாம் முடிஞ்ச தலைவர்களான நேருவை இழுத்து அங்கே டெல்லியில் வந்து ஒரு ரக்கஸ் கிரியேட் பண்ணி அவருடைய அரசியல் டிசிஷன்ஸை வச்சு இன்னைக்கு மாக்கரி கிரியேட் பண்ணி ஒரு பாலிடிக்ஸ் பிஜேபி அங்கே ப்ளே பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கே வந்து பெரியாரை டெரோகேட்ரியாக பேசி இங்கே இருக்கிற சூழலில் அட்டென்ஷனுக்காக சீமான் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதுவுமே ஹேட் ஸ்பீச்சாக தான் நான் பார்க்குறேன். சீமான் செய்யறது முழுமையான ஹேட் ஸ்பீச். ஆக்சுவலா வந்து அந்த ஒரு சமூகத்தை வந்து பிரித்தாளுவது மட்டுமல்லாமல் அவர் வந்து ஒரு சமூக கிருமி.
கிருமி நிச்சயமா வந்து ஒரு சமூக கிருமி. அவருடைய அரசியல் வந்து இந்த சமூகத்துல அவர் பேசக்கூடியது, செய்யக்கூடியது, அவருடைய நிலைப்பாடுகள் எல்லாமே வந்து இன்றைக்கு திராவிட இயக்கம், திராவிட கலாச்சாரம், தமிழ் திராவிடம் என்று எல்லாத்தையும் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களையே, தமிழ் மக்களை தமிழர்களுக்கு எதிராகவே பிரித்தாளக்கூடிய ஒரு கருவியாத்தான் அவர் செயல்பட்டு இருக்காரு. அவரை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லும் பொழுது வந்து பிழைக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்குங்க உலகத்துல. ஆனால் இப்படி வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாரிய மக்களையே பிரித்து நம்ம வந்து பிழைத்து ஒரு தலைவனாக வரும்னு நினைவது அது கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம். அது வந்து இது நம்ம எளிமையாவே நான் சொல்றது வந்து, ஏனென்றால் வந்து அவ்வளவு ஒரு பெரியாரை பத்தி பேசுவதற்கு சீமானுக்கு முதலாவது எந்த தகுதியும் கிடையாது அடிப்படையாகவே வந்து. பிறகு வந்து திராவிடத்தை பேசுவது, ஏன் தமிழ் தேசியம் பேசுவது கூட அவர் தகுதி கிடையாது. அவர் திராவிடம் தமிழ் தேசியம் வந்து என்னை பொறுத்தமட்டில் இரண்டு கண்களாக பார்க்கிறாங்க. அதை வந்து இன்றைக்கு திராவிட அமைப்பிலும் திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் எல்லாம் வந்து தமிழ் தேசியம், தமிழ் பற்று, தமிழ் நிலம், தமிழ் நிலத்துக்கான உரிமை இதெல்லாம் பேசாம தான் திராவிடம் பேசினாங்களா? யாருமே கிடையாது. எல்லாரும் தமிழ் நிலம் பேசி மட்டும் விடல, இந்த வாழ்நாள் முழுக்க அவரோட பயணித்தவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை கொச்சைப்படுத்துவது, பெரியாரை பத்தி கொச்சைப்படுத்துவது வந்து இவர் வந்து ஒன்று காரணம். பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரியாரும் பெரியாருடைய கொள்கைகள் தான் இங்கு ஆட்சிக்கு வருவதற்கு எப்பொழுதும் அதுதான் தடையா இருக்கும். அவங்க அதை தடையை உடைக்கிறதுக்கு வந்து அவங்க உளியை கூட எடுக்கல. ஒரு கிருமியை வந்து எடுத்து அதன் மூலமா வந்து பறக்க விட்டா வந்து இந்த மலையை கூட சுத்தி வர முடியாத ஒரு விஷயம் வந்து. அதனால வந்து அவர் வந்து அவருடைய ஒரு பேரிழப்புன்னு சொல்லும் பொழுது வந்து அவர் தன்னைத்தானே அவருடைய ஒரு பிழைப்பு அரசியலுக்கு கூட வந்து முற்றுப்புள்ளி அவரே தேடிக்கிட்டார். சார், இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் சார்ந்து ஒரு கேள்வி கேட்கணும்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் do you think that there is a decline of resistance towards right மக்கள் மத்தியில? இல்ல, இது வந்து ரைட் விங் பாலிடிக்ஸ்ன்னு சொல்றீங்களா? இது வந்து வலதுசாரி அரசியலுக்கு வந்து ஒன்று வந்து இந்த மாதிரி ஒரு உளவியல் சார்ந்த ஒரு அரசியல் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக அரசியல்னு சொல்லும் பொழுது வந்து மதம் இவற்றையெல்லாம் வந்து அடையாளப்படுத்தி ஒரு அரசியல் செய்யும் பொழுது வந்து இந்த ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக நான் வந்து விரதம் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு அரசியல் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் நீங்கள் நினச்சி பார்க்கலாம். வந்து இதோடு மட்டுமில்லாமல் வந்து ஒரு மத அடையாளங்களை பயன்படுத்தி செயல்படுகின்ற ஒரு அரசியல், அதோட மதத்தில் இருக்கின்ற வேறுபாடுகளை வந்து கலைக்க முடியாமல் அந்த மத இன மொழி ஜாதி அடிப்படையில் நடக்கின்ற ஒரு அரசியல், இதெல்லாம் வந்து இதை வந்து ஒரு வலதுசாரி அரசியலின் ஒரு அடையாளமாக இப்போது வளர்ந்து வருகின்றது. இது மக்களை ரொம்ப எளிதாக வந்து மாற்றக்கூடியது, கவரக்கூடியது என்பதை விட வந்து மக்களை வந்து மாற்றக்கூடியது. அதற்கு வந்து இப்பொழுது நடந்த பெரியார் அடையாளம் சார்ந்த ஒரு விவாதங்கள் ஒரு சான்று. இன்றைக்கு வந்து பெரியார் ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளர், ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக அடையாளம், இவற்றையெல்லாம் கடந்து அவரை வந்து இவ்வளவு கொச்சையாக அடையாளப்படுத்தி வந்து பேசுவதும் அது விவாத பொருளாக கொண்டு வருவது இந்த வலதுசாரி அரசியலின் வந்து முழுமையான ஒரு அடையாளம். இதை வந்து ஒரு சவாலான ஒரு சூழலாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு கட்சி சார்ந்த ஒரு விவாதம் கிடையாது. ஆனால் ஒரு வலதுசாரி அரசியலுக்கும் தமிழக அரசியல் கலாச்சாரத்திற்கும், நான் இது ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கலாச்சாரமாக பார்க்கின்றேன். பெரியார் என்பதை வந்து தமிழ், திராவிடம் இவை அனைத்துமே வந்து நமக்கு ஒரு அடையாளம். இந்த அடையாளங்களை வந்து துடைத்து எடுத்து விட்டால் வந்து ஒரு அரசியல் மாற்றம், வலதுசாரி அரசியல், இப்போது பாரதிய ஜனதா கட்சி நினைக்கின்ற ஒரு அரசியல் வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாம் வருமோ என்று சொல்லும் பொழுது, திராவிடத்தை ஒழிப்போம் என்று சொல்லும்போது எப்படி திராவிடத்தை ஒழிக்க முடியும்? இது திராவிடம் என்பது நிலம், அது நிலம், அது சார்ந்த நிலம் சார்ந்த மட்டுமல்லாமல் நம்முடைய ஒரு சிந்தனை, இதன நிலம், மக்களுடைய வரலாறு, இவை அனைத்துமே இருக்கின்றது. இவற்றையெல்லாம் மாற்றிவிட்டு நாம் வந்து ஒரு அதிகார அரசியலுக்காக மட்டுமே நடத்தப்படுகின்ற ஒரு அரசியலுக்கு வந்து வாக்கு வங்கி அரசியலாக இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு அரசியல் மக்களுடைய ஒரு சிந்தனையும் வரலாற்றையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும்.
சார் உங்களை பற்றி ரீசர்ச் பண்ணப்போ எனக்கு இன்னொரு விஷயமும் ரொம்பவே ஃபேசினேட்டிங்காக இருந்தது. என்னென்னா யூ ஆல்சோ ஹாவ் அன் எக்ஸ்பர்டீஸ் இன் பீஸ் ஸ்டடீஸ். அண்ட் ஐ ஆல்சோ கேம் டு நோ தட் நீங்கள் வந்து கார்டன் பை பீஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிருக்கீங்க வெள்ளூரில். அண்ட் இப்போ ஃபுல் டைமாகவே யூ ஆர் டெடிக்கேட்டட் டு டூ தட். அண்ட் கார்டன் பை பீஸ், லைக் வாட் வாஸ் ஐடியா பிஹைண்ட் தட்? அதோட மோட்டிவ் என்ன? அதை பற்றி பகிர முடியுமா? உண்மையாக நன்றி நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுக்காக. வந்து கார்டன் ஆஃப் பீஸ் என்ற அமைதி பூங்கா என்ற ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து ஒரு 21 வருடத்துக்கு முன்பாக வந்து நான் வேலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடத்தை துவங்கினேன். நான் இதனுடைய பள்ளிக்கூடம் துவங்குவதற்கு வந்து முக்கியமான காரணம் என்னவென்றால் வந்து சமூகம் சார்ந்த பணியில் தான் வந்து இருக்கணும்னு என்னுடைய ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையும் என்னுடைய ஒரு விருப்பமும் கூட. வந்து அதற்கு ஒரு பின்புலமாக சொல்ல வேண்டுமானால் வந்து நான் ஒரு அரசியல் செயற்பாட்டாளர் சார்ந்த ஒரு குடும்பத்திலிருந்து பின்னணியிலிருந்து வந்தேன். என்னுடைய பெற்றோர், என்னுடைய பெரியப்பா வந்து சுதந்திர போராட்டத்தில் வந்து பெரும் பங்காற்றல், சுதந்திர போராட்டத்தில் வந்து தியாகியாக இருந்தவர். அதோடு மட்டுமல்லாமல் வந்து ஒரு விழிப்புணர்வான ஒரு அரசியல் விழிப்புணர்வு என்றால் சமூகம் சார்ந்த ஒரு, இந்த சமூகத்திலிருந்து ஏற்றத்தாழ்வுகள் மிக்க ஒரு சமூகம். இதில் வந்து ஜாதி, பணக்காரன், ஏழை, ஆண், பெண், கிராமப்பகுதியில் வறுமை, இதெல்லாம் வந்து நான் கண்கூடாக பார்த்த ஒரு விஷயங்கள் வந்து பள்ளிக்கூடத்தை வளரும் பருவத்தில் வந்து. ஆனால் இந்த சமூக பணி செய்யணும் என்றால் எங்கே தொடங்குறதுன்ற எனக்கு ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாகவே இன்றைக்கும் இருக்குது. அன்றைய காலகட்டத்தில் வந்து சரி எங்கேயேனும் ஒரு இடத்துல நம்ம செய்யணுன்ற நினைப்பில் தான் வந்து பள்ளிக்கூடத்தில் செஞ்சால் ஒரு கல்வி என்ற ஒரு அடிப்படையான ஒரு வேலைகள் நம்ம செய்யும் பொழுது வந்து மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து செய்யலாம், பேசலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த பள்ளிக்கூடத்தையே வந்து துவங்கினது 21 வருடத்துக்கு முன்பாக. அதற்கு முன்பு ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு 1998 97 வந்து ஒரு 15 மாலைப்பள்ளிகள் தொடங்கினேன். வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களை. இன்றைக்கு வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம், முன்பு வந்து ஒருங்கிணைந்த வடார்காடு மாவட்டம் என்ற அடிப்படையில் வந்து 15 மாலைப்பள்ளிகள், பிறகு வந்து முழுநேர பள்ளிக்கூடம் சொல்லி. அதோடு மட்டுமில்லாமல் இந்த கல்வி என்றது வந்து வாழ்க்கையோடு இணைந்த கல்வி என்றது அடிப்படையாக இருக்க வேண்டும். இது இன்றைக்கும் வந்து ஸ்டேட் போர்டு தான் நாங்கள் படிக்கிறது வந்து, குழந்தைகள் படிக்கிறது வந்து அது வாழ்க்கையோடு இணைந்த கல்வி என்று சொல்லும் பொழுது இயற்கை சூழல் இருக்க வேணும், மரம், செடி, கொடி, விவசாயம், அதோடு மக்களுடைய வாழ்வாதாரங்களோடு இணைந்த ஒரு கல்வியாக இருக்க வேண்டும். அது மக்கள் பிரச்சனைகளை வந்து அணுகக்கூடிய முறையில் வந்து குழந்தைகளுடைய கல்வி மட்டுமல்லாமல் அந்த குடும்பங்களோடு சார்ந்து ஒரு சமூக பணி செய்ய வேண்டும். அந்த கிராமப்பகுதியில் இருக்கிற பெண்கள், அவர்களுடைய உரிமைகள், அதோடு கிராமப்பகுதியினுடைய வளர்ச்சி திட்டங்கள், இதை எல்லாத்தையுமே வந்து நம்முடைய கல்வி இந்த பள்ளிக்கூடத்தின் மூலமாகவே கொண்டு செல்ல வேண்டும் அடிப்படையில் போயிட்டு இன்றைக்கு வந்து பள்ளிக்கூடம், விவசாயம், பாரம்பரிய கட்டிடங்கள், அதோடு மட்டுமில்லாமல் பாரம்பரிய மருத்துவம், சித்தா, ஆயுர்வேத மருத்துவம், அதையும் கடந்து மற்ற பழக்க வழக்கங்கள், மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய அறிவுத்திறன், இதையெல்லாம் அடிப்படையில் வந்து பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மல்டிவர்சிட்டி என்ற ஒரு ஆராய்ச்சி, அறிவுசார் ஆராய்ச்சி, திறந்தவெளி ஆராய்ச்சி கூடமாகவும் நடத்திக்கிட்டு வரோம். அது வந்து அதனால இண்டிஜினியஸ் நாலேஜ் சிஸ்டம் ஒரு வார்த்தை வந்து படிக்க கிடைச்சது இதை பத்தி ரிசர்ச் பண்றப்போ. சோ இதுதான் இயற்கையோட சேர்ந்தும் மக்களோட சேர்ந்து அவர்களுடைய ஒரு அறிவு சார்ந்த பன்முகம் தன்மை கொண்ட ஒரு அறிவு என்பது வந்து புத்தகங்கள் மட்டுமே, பள்ளிக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள் பெறுவது மட்டுமே கிடையாது. அன்றாட வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள், நடப்புகள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு கல்வி தான். இதை வந்து பெரு நம்பிக்கையோடு நான் பார்க்கிறேன். அந்த புத்தகங்களையும் கடந்து நான் அறிவு தேடுற இடம் வந்து சமூகம் தான். இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு படிப்பினியா இருக்கு. அதோட மக்களுடைய வியக்கத்தக்க திறமைகள், அவங்களுடைய வந்து இப்போ எத்தனையோ பலக்கணக்கான ஆண்டுகளுக்கும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அறிவு, அவர்களுடைய நுட்பமான கலைநுட்பங்கள், அந்த பாரம்பரிய பண்பாட்டுகள், இதை எல்லாத்தையும் வந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. இதை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய, அதை வந்து அறிவுசார் தளமாக வந்து செயற்பாட்டு தளமாக இருக்க வேண்டும், அறிவுசார் தளமாக இயங்க வேண்டும் அடிப்படையில் இந்த பள்ளிக்கூடம், சமூக பணிகள், அதோடு மட்டுமல்லாமல் மல்டிவர்சிட்டி, இந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் சென்டர், அதனுடைய இதெல்லாம் வந்து
எல்லாம் வந்து ஒரு ஒன்று கூடி வந்த ஒரு வாழ்க்கை பயணமாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருக்கா சார்? ஏதாவது வெளியில இருக்கிற சிஸ்டம் எதையாவது பார்த்து இங்க அதை ரீக்ரியேட் பண்ணும், இல்லை வெளியில இருக்கிற ஏதாவது இந்த மாதிரி இண்டிஜினியஸ் நாலேஜ் சென்டரோட அதே மாதிரி செயல்படும் வேற ஏதாவது ஸ்கூல்ஸ்ல இருந்து நீங்க ஏதாவது இன்ஸ்பிரேஷன்? ரொம்ப நல்ல இது ஒரு நெகிழ்ச்சியான ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல வேண்டும்னா, என்னுடைய அம்மாவுடைய ஊர்ல பள்ளிக்கூடமே இல்லை. நான் வந்து எல்லாருடைய நிலையோட அந்த பள்ளிக்கூடம் கிராமங்களில் இருக்க வேணும். இதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷனு. கிராமங்களில் பள்ளிக்கூடம் இருக்க வேணும், பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போக வேணும். இதுதான் என்னுடைய ஒரு ஆழமான. இதுக்கு எந்த மாடலும் எனக்கு நான் பார்க்கல. அடிப்படையாக நான் பார்த்ததே என்னுடைய கிராம சூழலில் என்ன தேவை, ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மாவுடைய ஊருக்கு பக்கத்து ஊர்லயே பள்ளிக்கூடம் கட்டினேன். நான் துவங்கும் போது 7 மாணவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கு 180 மாணவர்கள் இருந்தாங்க. கோவிட்க்கு முன்பாக 200 மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த பள்ளிக்கூடம்னு சொல்லும்போது ஒரு வாழ்க்கை பயணமாக தான் செஞ்சுட்டு இருக்கேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பள்ளிக்கூடம் நான் இன்றைக்கும் சொல்லும் பொழுது எந்த முறை சிபிஎஸ்சி இருக்கணுமா, ஐஎஸ்சி இருக்கணுமா, நான் அவங்களுக்கு சொல்லுவது கல்வின்றது அறிவுபூர்வமாகவும் அறிவியல் ரீதியாகவும் எளிமையாக இருக்க வேண்டும். நம்முடைய சமச்சீர் கல்வியை விட என்ன நமக்கு பெருசாக மற்ற போர்டில் கிடைக்க போகுதுன்னு அதில் எனக்கு பெரிய ஈடுபாடு. குழந்தைகளுக்கு புரியக்கூடிய தன்மையில கல்வியினுடைய பண்பும் இயல்பும் இருக்க வேண்டும். அங்க இன்னொரு சிறப்பம்சமா நான் தெரிஞ்சுக்கிட்டது ஸ்டூடெண்ட் பார்லிமெண்ட் இருக்கு. ஆமா, மாணவர்களுடைய பாராளுமன்றம். அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் அவ்வளோ ஏர்லி ஏஜ்ல அரசியல் கத்துக்கணும். அங்க அந்த சூழல்ல பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு அறிமுகம் கொடுக்கணுன்ற தாட் உங்களுக்கு வந்ததே எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா எனக்கெல்லாமே 11th 12th இல்லை காலேஜ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்லிமெண்ட், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இந்த மாதிரி வேற வேற பாடிஸ் இந்த பெயர்கள் எல்லாமே அதிக பரிச்சயமானதோ இல்லை அந்த நாலேஜ் கிடைச்சதோ கூட. ஆனா அவ்வளோ ஆரம்ப காலகட்டங்கள்லயே அரசியல் தெரியணும், அவங்களே ஒரு பார்லிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுன்ற உங்களோட தாட் அது எப்படி சார்? அது காரணம் என்றால் நீங்க சொல்ற அந்த அரசியல் என்பது என்னவென்றால் சமூகத்தில் இருக்கிற பன்முக எல்லாவித பணிகளையும் மக்களுடைய அக்கௌண்டபிலிட்டி, அந்த பொறுப்பு என்பது தெரிய வேணும். நம்ம அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உருவாக்க வேணும் மாணவர்கள், குழந்தைகள் மத்தியில். குறிப்பாக எதையும் கேள்வின்னு சொல்லும் பொழுது ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை கேள்வி கேட்குறதே கிடையாது. நம்ம இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்க ஆசிரியர்கள் அவங்களை அடித்தால் கூட பாராளுமன்றம் நாள் அன்னைக்கு குழந்தைங்க கேட்கலாம் அந்த ஆசிரியரை, நீங்கள் அந்த நாளில் என்ன நீங்கள் அடித்தீர்கள், அதற்கான பதில் சொல்லுங்கன்னு சொல்லி மற்ற குழந்தைகள் முன்னாடி ஆசிரியர் முன்னாடி கேட்கலாம். இல்லை ஓட்டுநருடைய தவறு, ஓட்டுநர் புகைப்பழக்கம் இருந்தால் அந்த ஓட்டும் பொழுது புகைப்பிடித்திருந்தாலும் கூட குழந்தைகள் அதை கேள்வி கேட்கலாம். சொல்லி கொடுக்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அதை உங்களுக்கு புரிய வைக்க குழந்தைகளை நம்ம பேசும்பொழுது எது சரி, உங்களுடைய உரிமைகள் என்ன, உணவு சரியில்லையா, உணவுல ஏதாவது பிழை இருந்தால் நீங்கள் பாராளுமன்றத்தில் சொல்லுங்க. பிறகு அந்த அதுக்கான 2 வகையான இது எப்படி ஒரு அரசாங்கத்திலேருந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பணியாளர் சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவரோ அல்ல மந்திரியோ என்று சொல்லப்படும் போது, ஒரு மந்திரி அதிகார ரீதியாக நியமனங்கள் வழியாக வருகின்ற ஒரு அதிகாரி. அது போல நாங்கள் ஒரு மந்திரி ஒரு செக்ரட்டரின்னு கூட வச்சிருக்கோம். மாணவர்களுக்கு ஒரு மந்திரி ஒரு செக்ரட்டரி. அதால ஒரு உணவுத்துறைக்கு மந்திரி இருந்தால் தோட்டமெல்லாம் விவசாய மந்திரி தோட்டமெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சரியா இருக்கா, அந்த தோட்டத்துக்கு தேவையான விளைபொருள் வந்திருக்கா, அந்த அறுவடை சரியான நேரத்தில் நடந்ததா, அந்த அறுவடை செய்த பொருள் சரியான இடத்துக்கு போய் சேர்ந்ததா, இதை 2 பேருடைய உரையாடல் மூலமாகவே பாராளுமன்றத்தில் பேசுவாங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும். நான் நிறைய நெகிழ்ச்சியான எத்தனையோ விஷயங்களை நான் பார்த்துருக்காங்க. குழந்தைகள் பேசும்போது அதோடு மட்டுமில்லாமல் அவங்களுக்கு அந்த பயம் கிடையாது. பேசும்பொழுது இவங்களுக்கு இந்த கேள்வி கேட்க ஆசிரியர், என்னுடைய ஆசிரியரை 10 வயசுல இந்த கேள்வி கேட்கலாமான்னு எந்த கேள்வி எங்கே பயம் வருதுன்னா 18 வயசு ஆகும்போது தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் நீ கேள்வி கேட்கணும், கேட்கக்கூடாது, கேட்டால் உதவிடும், அல்லது எந்த கேள்வி கேட்கணும், இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு பிடித்தமான கேள்வியெல்லாம் எப்போ உண்மையான மனநிலை குழந்தைகளுக்கு சுதந்திரமான மனநிலை அதை நம்ம வளர்த்தெடுக்கணுன்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த பாராளுமன்றம், குழந்தைகள் பாராளுமன்றத்தை கொண்டு வந்தது. இது ரொம்ப வியப்பா இருக்கு. அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி வளர்க்குற அந்த பருவத்தில் அரசியல் அப்படின்ட்டு
வெளிப்படையாகவும் கேள்வி கேட்கணும், அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வேணும் அப்படின்றத பறைசாற்றும் விதமா ஒரு குழந்தைகளுக்கான ஒரு பாராளுமன்றம் அப்படின்ற கான்செப்டே நிஜமாவே வியக்கத்தக்கதா இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி. இது வந்து நாங்க இந்த குழந்தைகள் பாராளுமன்றத்தை கொண்டு வந்து பல்கலைக்கழகத்துல, சென்னை பல்கலைக்கழகத்துல வந்து அந்த பாராளுமன்றம் கொண்டு வந்தது. அதுவும் மிக சிறப்பா வந்து 10 வருடங்களுக்கு இந்த பாராளுமன்றம் செயல்பட்டது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் கூட. பல பல்கலைக்கழகங்களில் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தை பார்த்த பிறகு வந்து கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களில் வந்து மாணவர் பாராளுமன்றத்தை கொண்டு வந்துருக்காங்க. கண்டிப்பாக சார், ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். உங்களை பற்றி ரீசர்ச் பண்ணுறப்போ ரொம்ப வியப்பாக இருந்த விஷயம் அப்படின்ட்டு இதை சொல்லியிருந்தாலும், இன்னொரு வியக்கத்தக்க விஷயம் என்னன்னா, வியக்கத்தக்க விஷயம்ன்றதை தாண்டி பர்சனலாக என்னுடைய புரிதலுக்கே அப்பாற்பட்ட ஒரு விஷயமா நான் பார்த்தது வந்து சங்கம் பொலிட்டிக்கல் தாட், சங்கம் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ். அதை வந்து நம்ம சிலபஸோட நீங்கள் இன்கார்பரேட் பண்ணி அதை வந்து மக்கள் படிக்கணும். இங்கே இருக்கிற திருக்குறள் மாதிரியான தமிழ் லிட்ரேச்சரில் இருக்கிற பொலிட்டிக்கல் தாட்ஸை வந்து நீங்கள் எழுதி அதை வந்து எளிமையாக மாணவர்களுக்கு போய் சேரும் விதமாக வந்து கட்டமைச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஒர்க் பற்றி கொஞ்சம். மகிழ்ச்சி. இது என்றால் வந்து நம்ம முதலாவதாக வந்து மேற்கத்திய கலாச்சாரம், கிழக்கத்திய நாடுகளின் அரசியல், கல்வி, படிப்பு என்று சொல்லும் பொழுது வந்து இன்றைய உலக அரசியல் பற்றி படிக்கும் பொழுது வந்து கிரேக்க அரசியலும், ரொமானியர்கள் அரசியலும், அமெரிக்க அரசியலை பற்றி தான் உலகத்தில் வந்து பொதுவாக மாணவர்கள் எல்லாருக்கும் தெரியும், படிக்கிறாங்க, புத்தகங்களும் அதுதான். பிறகு இந்திய அரசியல்னு சொல்லும் பொழுது வந்து இந்தியாவின் வந்து இந்தியன் பொலிட்டிக்கல் தாட் என்று சொல்லும் பொழுது வந்து தென்னகத்திலிருந்தோ தமிழகத்திலிருந்தோ நம்மளுடைய ஒரு அரசியல் சிந்தனை, அரசியல் கட்டமைப்பு, இவற்றை சார்ந்த கருத்துக்களுக்கு வந்து பெருமளவிற்கு வந்து பதிப்போ அல்லது வந்து பேசப்படுவதோ எழுதப்படுவதோ கிடையாது. தமிழகத்திலே கூட வந்து நாங்கள் இந்த 11வது 12வது தமிழ்நாடு பாடநூலுக்கான ஒரு சிலபஸ் வரைவு செய்யும் பொழுது என்னுடைய ஒரு முழுமையான ஒரு எண்ணமும் சிந்தனை என்னன்னா, தமிழ் பொலிட்டிக்கல் தாட் என்றது கொண்டு வரணும். தமிழகத்தினுடைய ஒரு பரந்த தமிழகம் என்று சொல்லக்கூடிய இதை விட ஒரு பரந்த ஒரு நிலைப்பரப்பு கொண்ட ஒரு தமிழகம், அதனுடைய அடித்தளத்துக்கான சிந்தனை கருத்துகள் சங்க காலத்தில் இருந்தும், அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் வந்து ஔவையாரை பற்றி பேசும்பொழுது வந்து ஔவையார் வந்து she was a great diplomat, மிகப்பெரிய ஒரு அரசியல் தூதுவர் அவர் வந்து. அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய சங்க காலத்து ஒரு லிட்ரேச்சர் சொல்லும் பொழுது அது சிலப்பதிகாரம், சங்க பிற்காலத்திற்கு உட்பட்ட இலக்கியங்களாகட்டும், திருவள்ளுவருடைய அரசியல் கருத்துக்களாகட்டும், திருவள்ளுவருடைய ராஜதந்திரம், அரசியல் கருத்துக்கள், அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய கருத்துக்கள் தொடர்ந்து அரசியல், அமைச்சகம், மக்கள் சார்ந்த பணிகள், அதோடு மக்களுக்கான அடிப்படை ஜனநாயகம், இதையெல்லாம் வந்து நம்ம கன்ஃபியூசியஸினுடைய சீனாவில் கன்ஃபியூசியஸும் அல்லது கிரேக்க கலாச்சாரத்தில் இருந்த அரிஸ்டாட்டில் மற்றும் வேறு நாடுகளில் வந்த அறிஞர்கள், இவர்களை எல்லாம் விட நம்முடைய கலாச்சாரத்தில் இருக்கின்ற சிந்தனையாளர்களை வந்து நம்ம வந்து படிக்க வேண்டும், மாணவர்கள் படிக்க வேண்டும், அதை பற்றி பேச வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் படிப்பது பேசுவதோடு மட்டுமல்லாமல் நமக்கும் ஒரு சிந்தனை தளம், ஒரு நீண்டதொரு பாரம்பரியம் இருக்குது அரசியல் கலாச்சாரத்தில் என்று. அதை கொண்டு வருவதற்காகத்தான் நான் வந்து 11, 12ஆம் வகுப்புகளில் வந்து அந்த பாடத்திட்டத்தில் வந்து தமிழ்நாட்டு சிந்தனை தளம் சொல்லிட்டு தமிழ் பொலிட்டிக்கல் தாட் அதை கொண்டு வந்தோம். சார், இதை நீங்கள் கரெக்டாக 2021 கொண்டு வந்ததா சொன்னீங்க. ஸோ I personally missed the opportunity to study that. ஸோ நிஜமாவே இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்குறப்போ டைவர்ஸாக இவ்வளோ விஷயங்கள் ஒரே நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூல் பற்றி சொல்கிறப்போ முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு சமச்சீர் கல்வி தான் இன்றைக்கும் எடுக்கிறதா சிலபஸ். அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சமச்சீர் கல்வி வந்து போய் சேருதுன்னு சொல்லியிருந்தீங்க. அண்ணாமலை வந்து தமிழ் மொழி பாடநூல், நம்மளுடைய பாடநூலை வந்து இவ்வளோ ப்ரொக்ரெசிவாக இருக்கிற ஒரு பாடநூலை எந்த ஒரு சான்றுமே இல்லாமல் அப்படி இயல்பாக வந்து அப்படி டீஃபேம் பண்ணி டெரோகேட்ரியாக பேசுறது அப்படின்றது எவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழலை கிரியேட் பண்ணியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் முதலாவது என்னுடைய கேள்வி என்ன, அவர் எந்த பாடநூல் படித்து அவர் வந்து பள்ளிக்கூடம் படித்தார்?
முதல் கேள்வியே வந்து அது ஒரு ஆங்கில மீடியமாக இருந்தாலும் தமிழ் மீடியம், தமிழ்நாட்டில் தானே அவர் படித்தது பள்ளிக்கூடம் எல்லாமே வந்து. ரெண்டாவதாக வந்து இதனுடைய ப்ராக்ரெசிவ் கலாச்சாரத்தை ஊன்றி கலாச்சாரம் சார்ந்து நம்ம வந்து அதில் வந்து ஒரு சிறந்த கல்வியும் கூட. தமிழ்நாடுடைய அரசியல் புத்தகத்தையோ கேரளா வந்து தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு மாநிலம். அதோடு மட்டுமல்லாமல் அவங்களுடைய சிபிஎஸ்இ புக்கும் கேரளா கவர்மெண்ட்டுடைய புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமும் இருக்கவே இருக்காது. அப்போ எதுக்கு மாநிலங்களுக்கு கல்வி இங்கே நம்ம இருக்கு கன்கரண்ட் லிஸ்ட்லையா? இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். இருந்தது கன்கரண்ட் லிஸ்ட். அப்போ வந்து நீங்க கன்கரண்ட் லிஸ்ட்ல இதை வச்சுக்கிட்டு இப்போ யூனியன் கவர்மெண்ட்ல சிபிஎஸ்இ புக்கே தான் நம்மளும் படிக்கணும்னா வந்து எதுக்கு வந்து டைவர்சிட்டின்ற ஒரு பிரின்சிபல்? காரணம் என்ன வந்து தாவரங்கள் வேற, அவருடைய காலநிலை வேற, நம்மளுடைய பூகோளம் அடிப்படையானது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து வேறு நாடு என்ற அடிப்படையில் கிடையாது. இத்தனை டைவர்சிட்டி வடகிழக்கு மாநிலங்களோட அதையெல்லாம் படிக்கணும்னா வந்து டெல்லியில் இருக்கிற புத்தகத்தில் எழுதுறது மட்டும்தான் வந்து டெல்லியில் இருக்கிற காலநிலையும் டெல்லியில் இருக்கிற தட்பவெப்ப நிலையும் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எப்படி பொருந்தும்? இது வந்து நீங்க எந்த பாடம் வேணா எடுத்துக்கலாம். அது என்வாயன்மெண்டல் சயின்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது சரித்திரம் எடுக்கலாம். சரித்திரத்தில் நான் கேள்வி கேட்குறேன். சரித்திரத்தில் வந்து நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் வந்து வேலூர். என்னுடைய வேலூருக்குரிய பெருமைக்குரிய அடையாளங்களில் வந்து முதல் சுதந்திர போர் என்று நாங்கள் சொல்கிறது வந்து வேலூரில் இருந்த புரட்சி தான். அதுக்கு வந்து ஒரே ஒரு 2 வார்த்தையில் வந்து சரித்திர புத்தகத்தில் வந்து வட இந்திய எழுத்தாளர்கள் வந்து எழுதுறது 2 வரி 2 வரிசை. அதே வந்து இது வந்து 1857 புரட்சியை முதல் புரட்சி. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுடைய வேலூரில் நடந்த இது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த ஒரு புரட்சியை வந்து ஒரு முதல் ஃபர்ஸ்ட் சிப்பாய் மியூட்டினி வந்து வரலாற்று. ஆனால் ஒரு சரித்திரத்தையே வந்து எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது எந்த இடத்துல எழுதப்படுகிறது என்பதுதான். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல எழுதப்பட்டது என்பது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் படிக்கணும் புரிஞ்சிக்கணும்னு சொல்கிறதுக்கு வந்து இதை சொல்லக்கூடிய ஆட்களுக்கு தான் வந்து அரசியலோ அல்லது கல்வியை சார்ந்த ஒரு அறியாமை தான் காரணமே ஒழிய இது அரசியலாக்குறது தான் முழு எண்ணம். இப்போ என்இபி பத்தி 1000 சர்ச்சைகள் சூழ்ந்திருந்தாலும் ரீசெண்டா நீங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தீங்க சார். அதுல வந்து மெயினா இந்த லாங்குவேஜுக்கு பின்னாடி ஏன் இவ்வளவு எமோஷன் இருக்கு, நம்மளோட இந்த என்இபியை வந்து ஃபோர்ஸ் பண்ணுற யூனியன் கவர்மெண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற 1930 அது ப்ரீ இண்டிபெண்டன்ட் எராலிருந்து இருக்கிற இந்த லாங்குவேஜுடைய முக்கியத்துவத்தையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற எமோஷனையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற இத்தனை லாங்குவேஜ் வார் இது எல்லாத்தையுமே வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு எழுதியிருந்தீங்க. அதில் வந்து நீங்கள் அஃபீஷியல்ஸ் லாங்குவேஜ் ஆக்ட் பற்றி எழுதியிருந்தீங்க. நேரு எப்படி வந்து அதை இங்கே ஹிந்தி திணிப்பு நடக்க முயற்சிகள் நடந்தப்போ அப்போ தமிழ்நாடு எந்த அளவுக்கு ரிட்டாலியேட் பண்ணதால இந்த லாங்குவேஜஸ் ஆக்ட் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் வந்தது. அது ரொம்ப மிக தெளிவா வந்து ஹிந்தி வந்து நம்மளுடைய தேசிய மொழி கிடையாது அப்படின்ட்டு சொல்லி இருந்தாலும் பிற்காலங்கள்ல ஆர்டிகிள் 351 வருது. ஸோ அது எந்த மாதிரியான இக்கட்டான நிலைகளை வந்து ஏற்படுத்துது, ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துது. இது எல்லாமே இருக்கிற சூழல்ல தான் இன்னைக்கு இந்த என்இபியை வந்து நம்ம கண்டிப்பா ஏத்துக்கணும்ன்ற கட்டாயமும் நம்மளுடைய ஃபண்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாம இதை ஏத்துக்கிட்டாதான் அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு முன்வைக்கிற வாதமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து திரும்ப திரும்ப இந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நகருது. ஆனா இங்க பெரும்பான்மையான மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமா ஒரு நரேட்டிவ் செட் செய்யப்படுது பிஜேபி தரப்புல இருந்து. அது என்னன்னா, இது இந்தி திணிப்பு கிடையாது. ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்ததோ இல்ல காங்கிரஸ் கொண்டு வந்த இந்தி திணிப்புக்கும் என்இபிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நாங்க 3rd லாங்குவேஜா ஹிந்தியை வந்து கட்டாய கல்வி ஆக்கல. பிளானிங் கமிஷன்ல இருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷன் இந்தியை வந்து 3வது மொழியா கட்டாயமாக்கணும் சொல்லி இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் வந்து அதை ஏத்துக்கல. பிரைம் மினிஸ்டர் 3வது லாங்குவேஜா எனி இந்தியன் லாங்குவேஜை வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கிறாரு. இது எப்படி இந்தி திணிப்பாகும், இது வந்து திசை திருப்புறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை பிஜேபி வந்து முன்வைக்கிறாங்க. இது முதல் வாதம். 2வது வாதமா அவங்க முன்வைக்கிறது என்னன்னா,
ஹிந்தி அப்படின்றது வந்து பெரும்பான்மையான தனியார் பள்ளிகள்ல இருந்தாலுமே கூட அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு அதை வந்து கண்டிப்பா படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடை தாண்டி அவங்க வெளியில போறப்போ வேலை வாய்ப்புகளை இது அதிகப்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க. இந்த 2 கருத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதலாவதாக வந்து நீங்க சொல்ற அந்த இந்தி திணிப்பு அல்லது வந்து இந்தி மட்டுமே கிடையாது, வேற எந்த மொழிகளையும் பேசலாம் படிக்கலாம் என்று சொல்லும் பொழுது வந்து நான் அடிப்படையாக நானும் வந்து தில்லி பல்கலைக்கழகத்திலையும் தில்லியிலும் வந்து 28 வருஷங்கள் நான் வாழ்ந்திருக்கேன். எனக்கு வந்து நம்ம வந்து எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் கிடையாது. அது இந்தி ஆகட்டும் இல்லை எந்த மொழியாகட்டும், எந்த மொழியுமே வந்து அதற்கு ஒரு இனிமை உரிமை எல்லாமே இருக்கு. ஆனால் யாருக்கும் எந்த மொழியும் திணிப்பதற்கு வந்து உரிமை கிடையாது. இது வந்து இந்த அடிப்படையில் பேசும்பொழுது இந்தியாவில் வந்து ஏன் வந்து இந்தி மொழியை வந்து இந்திய குறிப்பாக தமிழ் தென் மாநிலங்களிலும் குறிப்பாக வந்து தமிழகத்திலும் எதிர்ப்பதற்கு காரணம் என்னவென்றால், இந்த மொழி இனம் இந்த அடையாளத்துக்கு வந்து மொழி பாதுகாக்கப்பட வேண்டியது மிக மிக முக்கியம். அதோடு மட்டுமல்லாமல் இப்போ இந்தியாவினுடைய அடிப்படை தேசிய கட்டமைப்பை வந்து இந்தியா ஒரு கூட்டமைப்பு. இதனுடைய அடிப்படையில் கூட்டமைப்பு, இந்த கூட்டமைப்பில் என்று சொல்லும் பொழுது வந்து பெருவாரியான மக்கள் 46% மக்கள் வந்து பேசும்பொழுது, மெஜாரிட்டரி மக்கள் பேசும்போது மற்றவங்களுக்கு ஏன் ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்லும்போது, இந்த கூட்டமைப்பு தத்துவத்தின் அடிப்படையில் வந்து ஒரு தேசிய கட்டமைப்பு உருவாகும் பொழுது தேசிய இனங்களின் உரிமை, இந்த தேசிய இனங்களின் உரிமை வந்து இன்றைக்கு வந்து நீங்க இந்தியை வந்து மற்ற மாநிலங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லும்பொழுது வந்து இட்ஸ் அ டிரான்சிட்டரி. ஆனால் நம்மை பொறுத்தவர்கள் வந்து இட்ஸ் அ ஸ்டேட்டஸ்கோ. அவங்க ஏற்றுக்கிட்டது வந்து அவங்களுடைய உரிமையை வந்து அவங்க வந்து விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலை. தேவர் இன் அ டிரான்சிட்டரி ப்ராசஸ். அதை ஏற்றுக்கொண்டார்களா அல்லது அதற்கான நிலைப்பாடுகள் மாறலாம். ஆனால் நம்ம நிலைப்பாடு மாறாமல் நாம் இன்றைக்கும் நான் நிற்கிறோம். அதுக்கு காரணம் என்னவென்றால் இந்த மொழி இனம் அடையாளம், அதோடு நம்முடைய உரிமை அடிப்படையாக. மூன்றாவதாக வந்து இந்த விவாதம், இந்த மொழி சார்ந்த விவாதம் வந்து ஏதோ ஒரு போன வாரம் வந்து தர்மேந்திர அவர் சொல்லுவதால் மட்டுமே இது கிடையாது. அவருக்கும் வந்து ஆனால் அவருடைய பேசிய தோரணை, அவருடைய பேசிய உட்கருத்து வந்து கண்டிக்கத்தக்கது. காரணம் என்னவென்றால் வந்து நீங்கள் வந்து NEP தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அதனுடைய அடிப்படையாக இந்த சித்தாந்தமாக இருக்கின்ற மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு தர வேண்டிய கொடுக்கப்பட வேண்டிய பணம் கூட கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லும் பொழுது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்படி என்றால் இன்றைக்கு வந்து பேரிடர் என்று சொல்லப்படுகின்ற பெருவெள்ளம் நிகழும் பொழுதும் அது வந்து இந்தியன் ரயில்வேஸ் அவர்களுடைய நிராகரிப்பு, தமிழ்நாட்டின் வளர்ச்சிகளுக்கு ரயில்வே லைன் என்று சொல்லப்படுகிற அதனுடைய நிராகரிப்பு, பிறகு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய GST அதனுடைய கணக்கு வழக்குகள், இவை எல்லாமே நிராகரிக்கப்படும் போது நாம் என்ன மொழி பேசணும்? இன்றைக்கு வந்து நீங்கள் வளர்ந்த மாநிலங்கள் என்று சொல்லி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய நிதி திட்டத்தில் வந்து நிராகரிக்கப்படுகின்றது. அப்போ வளராத காலத்தில் வந்து போராடி வளர்ந்த மாநிலங்கள் வந்து இன்று வளர்ந்த பிறகு வந்து ஜனத்தொகை மக்கள் தொகையை கணக்கு காட்டி வந்து பிறகு வந்து இந்த பண உதவி வந்து மற்ற மாநிலங்களுக்கு குறிப்பாக வட மாநிலங்களுக்கு கொண்டு செல்லும் பொழுது இதற்கான ஒரு சரியான நியாயமும் நீதியும் நமக்கு கிடையாது. இதன் அடிப்படையில் இப்போ இந்த கல்வியிலும் கூட வந்து இன்றைக்கு வந்து நீங்க மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளப்படும், இது வந்து ஒரு மிக மிக ஒரு வன்மையான திணிப்பு. அதுவும் வந்து லட்சக்கணக்கான குழந்தைகளுடைய கல்வி, ஆசிரியர்களுடைய சம்பளம், இது வந்து மாலை கல்வி, எல்லா விதமான பெண் குழந்தைகளோட கல்வி, இது எல்லாற்றையும் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு நிச்சயமா தெரியும். ஆனால் இதை இந்தி மொழியை ஏற்றுக்கொள்ளும்போது இப்போ வந்து மாணவர்கள் மத்தியிலையும் அல்லது பொதுமக்கள் மத்தியில் வந்து என்னன்னா இது ரொம்ப எளிமையாக பார்ப்பாங்க. இதை நம்ம ஏன் ஏற்றுக்க கூடாது, எல்லாருக்கும் சம்பளம் கிடைக்கும் போது. ஆமா, இது எளிமையா வந்து இது பிரச்சார யுக்தி. இது வந்து ராடிக்கலா ஹிந்தியை திணிக்கிறவங்களும் ராடிக்கலா அதை ஏத்துக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஒரு பக்கம் சாமானிய மக்கள் சரி இதுல என்ன இருக்கு போயிட்டா என்ன இயல்பா எடுத்துக்கிற மக்களுக்கு இதை நம்ம எப்படி கொண்டு போய், இதைத்தான் வந்து இந்த பிரச்சார யுக்தியாக தான் இப்போது பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்திட்டு இருக்கு இந்த மொழி இந்த அரசியலை வந்து. இதுல நம்ம கேட்கப்பட வேண்டிய கேள்வி வந்து நம்முடைய பிரச்சனை வந்து இருமொழி கொள்கையோ மும்மொழி கொள்கையோ கிடையாது. நாம கேட்கறது என்னவென்றால் பன்மொழி திட்டத்தை இந்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். பன்மொழி சொல்லும்போது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளுக்கு மற்ற மொழிகளுக்கெல்லாம் என்ன பாரபட்சம்?
நீங்க மக்கள் தொகை இந்த நிலப்பரப்பை நடத்த வடகிழக்கு மாநிலமாகட்டும் மக்கள் போராட்டங்கள் மக்களுடைய இயக்கங்கள் வந்து மொழி சார்ந்த இயக்கங்கள் வந்து இன்னொரு குறிப்பாக மேற்கு வங்காளத்தில் அதோடு வடகிழக்கு மாநிலங்களில் வந்து அவர்களுடைய மொழிகளுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது. செம்மொழி அந்தஸ்துக்கே ரொம்ப நாளா போராடி. ஆமா, அதோடு மட்டுமல்லாமல் இவங்க வந்து தமிழ்நாடு பேசுவதா மட்டும் தமிழ்நாடு மட்டுமே பேசவில்லை, தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்காகவும் நாம என்று நீட் பேசினப்போ கூட வந்து நீட் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நம்ம கேட்கல. நீட்டிலிருந்து விலக்கு வந்து இது இந்தியா முழுவதுமே வந்து இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், இந்த விலக்கு அளிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது வந்து சமூக அரசியல் ஒன்று இருக்கின்றது. அதே அடிப்படையில் வந்து வடகிழக்கு மாநிலங்களும் மேற்கு வங்காளம் இன்றைக்கு வந்து கர்நாடகாவில் வந்து மொழி போராட்ட காலத்தில் வந்து நம்முடைய அண்டை மாநிலங்களான கர்நாடகாவாகட்டும் கேரளமாகட்டும் வந்து அந்த மொழி உணர்வு இருந்தது, மொழி போராட்டம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு வந்து இன்று போராடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த இந்தி திணிப்பு ஒரு அளவை கடந்து போகுமேயானால் நிச்சயமாக வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கட்சிகள் மட்டுமே போராட்டத்தில் வரும் கிடையாது, மற்ற மாநிலங்கள் கூட இதுக்கான இது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து சார் பாப்புலேஷன் பத்தியுமே நம்ம பேசியிருந்தோம். இப்போ எஃபிஷியண்டா மக்கள் தொகையை வந்து சவுத்ல இருக்கிற மாநிலங்கள் குறிப்பா தமிழ்நாடு வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளே வந்து செல்ஃப் சஸ்டெயின்டா ஓரளவுக்கு ஆகி இன்னைக்கு எக்கனாமிலையுமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றோம். ஆனா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாத அதை செய்ய தவறிய மாநிலங்களுக்காக நம்மளுடைய டாக்ஸஸ்ல இருந்து நம்மளுக்கு வர வேண்டிய எல்லாமே வந்து அவங்களுக்கு பகிர வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஒரு அலார்மிங் ஃபேக்டரா டீலிமிட்டேஷன் அப்போ ஆகுமா சார்? அதுவுமே அப்போ அடுத்ததாக நிச்சயமா இது ரெண்டும் இணைந்து பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. டீலிமிட்டேஷன்ல வந்து பெரும் பாதிப்புக்கு வந்து தென் மாநிலங்கள் உட்படும், தமிழகமும் கூட வந்து இது எப்படி இருக்குன்னா மக்கள் தொகையை வந்து எஃபிஷியண்டா கண்ட்ரோல் பண்ணினதுக்காக நம்மள வந்து பனிஷ் பண்ற மாதிரி இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது பனிஷ்மெண்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய அரசியல் உரிமை வந்து பெருமளவிற்கு வந்து குறைக்கப்படும். இந்த டீலிமிட்டேஷன் என்ற வந்து பிரதிநிதித்துவம் வந்து அதனுடைய மாறுதல் குறிப்பாக வந்து எண்ணிக்கையில மாற்றம் கொண்டு வரும்போது அதுவும் குறைக்கப்படும் பொழுது வந்து தென் மாநிலங்கள் வந்து அரசியல் வலிமையை வந்து பெருமளவிற்கு இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தமிழகமும் கூட இதில் வந்து விலக்கு கிடையாது. அதனால் வந்து இவங்க யூபி பீகாரை வச்சே வந்து அடுத்த அரசியல் களத்துக்கும் அடுத்த ஒரு 50 ஆண்டுகள் அரசியலை வந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் இது வந்து இது பெரும் அரசியல் விளைவுகளை உண்டாக்கும். இது பெரும் அரசியல் விளைவுற்றும் இன்னும் சொல்லப்போனால் வந்து அடுத்த ஆட்சி 24லிருந்து 29 விழக்கூடிய காரணங்கள்ல வந்து இந்த டீலிமிட்டேஷன் டிபேட்டை வந்து இவர்கள் 27 கொண்டு வந்தால் நிச்சயமாக வந்து தென் மாநிலத்திலிருந்து ஒரு அரசியல் கட்சி அந்த கூட்டணியிலிருந்து விலகும். ஓகே, அது விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால் வந்து இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம். இது இப்போ லாங்குவேஜ்ல இருந்து டீலிமிட்டேஷன்ல இருந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து இந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட் சரவுண்டட் பாலிடிக்ஸாவே நீங்க சொன்ன மாதிரி நேரு காலத்துல இருந்தே வந்து இந்தியா அப்படின்ற இந்த கான்செப்டே ஹிந்தி ஹார்ட்லேண்டை பேஸ் பண்ண ஒரு பாலிடிக்ஸாக தான் இருந்தது, அட்லீஸ்ட் எலக்டோரல் பாலிடிக்ஸ். அப்படி இருந்து பார்க்குறப்போ இப்போ என்இபி அப்படின்றது அமலுக்கு வந்ததுன்னா இல்லை என்இபி அப்படின்றது நிறைய மாநிலங்கள்ல அமலுக்கு வந்திருக்கு. அந்த மாநிலங்கள்ல தேர்ட் லாங்குவேஜா அப்போ அவங்க என்ன படிப்பாங்க? இவங்க என்ன வேணா படிக்கலான்றப்போ இப்போ மத்திய பிரதேஷ்ல குறிப்பா ஹிந்தி வந்து அவங்களுடைய தாய்மொழி, அப்போ ஹிந்தியை வந்து தாய்மொழியா, ஆங்கிலம் மறுமொழி, அப்போ மூன்றாவது மொழியா அவங்க என்ன படிப்பாங்க? சமஸ்கிருதம். இது வந்து வட மாநிலங்கள்ல வந்து இந்த வடமொழியை வந்து அவங்க வடமொழி அது இந்தி ஆகட்டும் அல்லது சமஸ்கிருதம் ஆகட்டும் அது வடமொழியாக தான் இருக்கும். ஆங்கிலம் அது பன்னாட்டு மொழியாகட்டும் அவங்க தென் மாநில மொழிகளை வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் கிடையாது, அதற்கான ஒரு உந்துதலும் கிடையாது. அது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு கடமையும் வந்து பெருசா கிடையாது. இல்ல இப்போ இவங்களுடைய வாதம் வந்து எங்களுக்கு வந்து மொழி திணிப்பு எங்களுடைய நோக்கம் கிடையாது, மொழியை கத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி தரோம் அவ்வளவுதான் அப்படின்ற இந்த வாதத்துக்கு வந்து அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கு. ஏன்னா மற்ற எந்த மாநிலமுமே தமிழ்னு சொல்ல வரல, எந்த சவுத் லாங்குவேஜஸ் கத்துக்க எந்த எஃபர்ட் எடுக்காதப்போ கத்துக்கன்றதை தாண்டி
சவுத்தில் 5 வேற லாங்குவேஜஸ் இருக்குது, 5 லாங்குவேஜஸும் வேற மாதிரி எழுதுவாங்க, அங்கே இருக்கிற 5 டிஃப்ரெண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்ற அந்த வேறுபாடு கூட தெரிஞ்சுக்க அவங்க எந்த எஃபர்ட்டும் போட்டதில்லை. கவர்மெண்ட் சைடில் இருந்துமே அதற்கான எந்த ஒரு முயற்சியுமே யாருமே எடுத்ததில்லை. அப்படி இருக்கிறப்போ இப்போ இந்தி திணிப்பால் எத்தனையோ இந்திய மொழிகள் வந்து வலு அழிஞ்சிருக்கு இல்லையா? நிச்சயமா. இந்தி திணிப்பால வந்து நிறைய மொழிகள் அழிந்தது. வட மாநிலங்கள்லேயே மொழிகள் வந்தது. பீகார்ல இருந்தும் கூட வந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்தும் கூட வந்து அழிந்தது என்று சொல்லக்கூடாது. அவங்களுடைய அடையாளங்கள் வந்து பெருமளவு வந்து மறைக்கப்பட்டது. பஞ்சாபில் வந்து பஞ்சாபி மொழியே வந்து பஞ்சாபி இந்துக்கள் வந்து அவர்களுடைய தாய்மொழியா வந்து பஞ்சாபி மொழியை சொல்லாம இந்தின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த எண்ணிக்கையே ஒரு அரசியல் கேம் பிளான் சொல்லப்படுது. ராஜஸ்தானியா இருக்கட்டும், ஹரியாண்வி, போஜ்புரி, மைத்திலி, இதெல்லாம் இத்தனை மொழிகளுடைய அடையாளத்தை வந்து பின்னாடி இந்திக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் இந்தி தாய்மொழியா அறிவித்ததால வந்து இந்த எண்ணிக்கை இப்படி அவங்க சொல்ற 46%. நீங்க 46% இன்றைக்கு சொல்லும் பொழுது வந்து நம்ம ஒரு வரலாற்று ரீதியாக போனோம். இந்த வாக்கெடுப்பு, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி என்று சொல்லப்படுகின்ற அரசியல் சாசன வரைவு காண ஒரு குழு ஒரு நீண்டதொரு பயணத்தில் வந்து அந்த வாக்கெடுப்பு, மொழி சார்ந்த வாக்கெடுப்பு நடக்கிறது 2 பகுதிகளுக்கும், இந்திக்கும் மற்றும் நான் இந்தி என்று சொல்லப்படுகிற ஆங்கிலம், தேசிய சொல்லப்படுகின்ற ஆங்கிலம் அல்லாமல், இந்தி அல்லாமல் வேறு மொழிகள் தேசிய மொழியாகவோ அல்லது அதிகார மொழியாக கொண்டு வரப்படும் சொல்லும் பொழுது வந்து வாக்கெடுப்புல சரி சமநிலை உருவாகுது. அந்த சரி சமநிலை உருவாகும் பொழுது வந்து இந்த டிசைசிவ் ஓட் என்று சொல்லப்படுகின்ற தீர்மானிக்கக்கூடிய அந்த வாக்கு வந்து இந்த அதை வழிநடத்துற சபாநாயகரும் வழிநடத்துற ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இன்று பின்பு ஜனாதிபதியாக பதவிக்கு வந்தவர், அவருடைய வாக்கினால் தான் இந்தி வந்து அதிகார மொழியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அப்படி வந்து ஒரு சரிசம நிலையில் இருந்த ஒரு வாக்கெடுப்பு பிரதிநிதித்துவம் இன்றைக்கு வந்து எப்படி வந்து 46% இது மற்றவர்கள் வந்து குறைவான சதவீதத்தில் போகுது. அதையும் கடந்து இன்றைக்கு வந்து டீலிமிட்டேஷன் என்ற இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு எண்ணம், சிந்தனையும் வரும்பொழுது வந்து பிறகு பாராளுமன்றத்தின் பிரதிநிதித்துவம் எப்படி பாதிக்கப்படும், பிறகு என்னென்ன மாற்றங்கள் நிகழும், இதெல்லாம் வந்து மிகவும் கவனத்துடன் பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் வந்து. இப்போ வேற எந்த லாங்குவேஜ் வேணா நீங்க படிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க நாசுக்கா சொன்னாலுமே கூட இங்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஹிந்தி படிக்கிறதுக்கான சூழ்நிலையை மட்டும்தானே கொடுக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நான் உங்ககிட்ட ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு ஹியூமானிட்டிஸ்னு ஒரு சப்ஜெக்ட் 11th 12th எடுக்க முடியும் அப்படின்ற புரிதலோ இல்லை அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ இருந்ததில்லை. ஏன்னா என் ஸ்கூல்ல இருந்ததே 3 குரூப் தான். பியூர் சயின்ஸ் இருந்திருக்கும், பயாலஜி இருந்திருக்கும், அது போக கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருந்திருக்கும், அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் இருந்திருக்கும். அதே மாதிரி படிக்கிற பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஹிந்தி டீச்சர்ஸோ இல்லை சான்ஸ்கிரிட் டீச்சர்ஸோ மட்டும்தான் இருக்கிற கட்டத்தில் நான் பெங்காலி படிக்க முடியும்னா, படிக்க விருப்பப்படுறேன் 3வது மொழியா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லாத இடத்துல நான் 3வது மொழியா வந்து ஹிந்தி தானே படிக்க வந்து கட்டாயப்படுத்தப்படுகிறேன். நிச்சயமா இதுல வந்து ஒரு உண்மையான ஒரு நிலவரம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வட மாநிலங்கள்ல வந்து இவங்க மும்மொழி திட்டம் சொல்லிட்டு வேறு மொழிகள்ல, அது தமிழ் மொழியாகட்டும், தெலுங்காகட்டும், கன்னடமாகட்டும், மலையாளமாகட்டும், வேறு வங்காள மொழியாகட்டும், இதை சார்ந்து எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க அங்கே? மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில், பீகார்லேயோ எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க? இதனுடைய ஷார்ட்டேஜ் என்ன? அப்பாயின்மெண்ட் எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க இந்த மொழிகளை சொல்லிக் கொடுக்க? இத்தனை வருடம் எந்த மொழியை இவங்க சொல்லிக் கொடுத்தாங்கன்னு ஒரு சொல்லலாம் இல்லைங்களா? இவங்க சொல்கிற இந்தி திணிப்பு கிடையாதுன்னு சொல்கிற மாநிலங்களில் வந்து அதே விகிதாச்சாரம் வந்து தென் மாநிலங்களில் வந்து எத்தனை இந்தி டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சிருக்கிற நம்ம மொழிகளை விட நம்ம வச்சிருக்கிற ஆசிரியர்களை விட இந்தி மொழிக்கு ஆசிரியர்கள் இங்கே அதிகமாக இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் ஹிந்தி படிச்சாலே தமிழ்நாட்டில் வந்து அச்சுறுத்தும் சூழல் நிலவுது, ஹிந்தி படிக்கிறதுக்கான சேஃப் ஸ்பேஸ் கூட இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து நம்முடைய மக்களுடைய சொந்தத்தை தமிழக அரசோ அல்ல தென் மாநிலங்கள் அரசோ யாருமே வந்து சொந்தமான முயற்சியோ இல்லை கல்வியின் ரீதியாக படிக்கக்கூடியவங்களை தடை செய்தது கிடையாது. இந்த சித்தாந்தம் அடிப்படையா இந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கல்வி என்றது வந்து கொள்கை அடிப்படையில் வந்து, அதோடு மட்டுமல்லாமல் இந்த சமநிலையான இந்த லெவல் பிளேயிங் கிரவுண்ட் இஸ் நாட் தேர். நாம வந்து இந்த மொழி கொள்கையை வந்து கொண்டு செல்லப்படக்கூடிய சமநிலை என்று வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளும் தென் மாநிலங்களில் அவங்க கொண்டு வரக்கூடிய ஒரு அரசியலும்
முற்றிலும் மாறுபட்ட முரணான ஒரு செயல் இது வந்து. இதை வைத்து வந்து இது நம்ம NEP-க்குள்ளார அதை ஏற்றுக்கொள்ள, தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதன் மூலமாகத்தான் நமது தேசிய ஒருமைப்பாடு என்று சொல்லும் பொழுது இது தேசிய ஒருமைப்பாடே கிடையாது வந்து. இதை விட முழுமையான தேசிய ஒருமைப்பாடு நான் நினைக்கிறது வந்து 22 மொழிகளையும் நீங்கள் தேசிய மொழியாக அறிவீங்க. இதுல என்ன இதுல தென்னாப்பிரிக்காவில் 5 மொழிகளுக்கு மேலாக தேசிய மொழியை அறிவிச்சிருக்காங்க, 8 மொழிகள் தேசிய மொழியை அறிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து வேறு வேறு நாடுகளில் வந்து அமெரிக்காவில் இன்னும் சில காலங்களில் வந்து 2 மொழிகளை அவங்களை தேசிய மொழியை அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. யூரோப்பியன் யூனியன்ல 5 மொழிகள் கடந்து அவர்களுடைய நிலப்பரப்பு சொல்லும் போது இந்தியன் சப்கான்டினென்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த நிலப்பரப்பின் வந்து இந்திய நிலப்பரப்பினுடைய ஒருங்கிணைந்த இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேச நிலப்பரப்பும் அதனுடைய ஐரோப்பாவின் நிலப்பரப்பு வந்து குறைந்தபட்சம் கிழக்கு ஐரோப்பாவை விட்டு விலகி பார்த்தாலும் கூட அத்தனை மொழிகளும் அவங்கள வந்து யூரோப்பியன் யூனியனுக்குள்ளார அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம ஏன் வந்து அதை வந்து அத்தனை மொழிகளை அவங்கள வந்து மொழிபெயர்த்து அவங்களுடைய சபைகளை நடத்த முடியும்னா இங்க வந்து எதுக்கு ஒரு மொழி மட்டுமே வந்து முதன்மையாகவும் மற்ற மொழிகள்லாம் வந்து பின்னாடி போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம வெளியில இருந்து என் வயதினர் என்னிடம் வைக்கும் வாதம், தமிழர்கள் இல்லாத தமிழ் பேசாத நண்பர்கள் வைக்கும் வாதம் என்னன்னா, அவங்களுக்கு அட்லீஸ்ட் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிற ஒரு நரேட்டிவ் என்னன்னா, தமிழ்நாடு இஸ் நாட் அ சேஃப் ஸ்டேட் டு ஸ்பீக் ஆர் டு லேர்ன் ஹிந்தி அப்படின்ற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நரேட்டிவை பாஜக வந்து கடத்தி இருக்காங்க அப்படின்றது தான் சொல்லுவோம். ஏன்னா அதோட பிராண்ட் அம்பாசிடரா நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்லிமெண்ட்ல வந்து அவ்வளோ ஃபியர்ஸா நான் வந்து தாக்கப்பட்டிருக்கேன், ஹிந்தி படிக்கிறதுக்காக என்னை வந்து அவமதிச்சு இருக்காங்க அப்படின்னு அவ்வளோ ஆதங்கத்தோட அது வந்து உண்மை மாதிரியே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு வந்து பேசியிருந்தாங்க. ஆனா டேட்டால இருந்து நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா சூழலையும் எடுத்து பார்த்தா கடந்த வருடம் மட்டும் 5000த்திற்கும் மேற்பட்ட ஹிந்தி கிராஜுவேட்ஸ் தக்ஷின் பாரத ஹிந்தி பிரச்சார் சபால படித்து கிராஜுவேட் ஆனவங்க எண்ணிக்கை வந்து அவ்வளோ அதிகம். அது வந்து ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் இல்லாத மற்ற இடங்கள்ல வந்து ஹிந்தி எக்ஸாம்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு சென்டர், அதுல அதிகமான கிராஜுவேட்ஸ் கொடுத்திருக்கிற ஒரு இடமா வந்து தமிழ்நாடு இருக்கு. கன்சிஸ்டன்டா வருஷ கணக்கா அது வந்து இங்க ஆக்டிவா இருக்கு. எங்க நான் வந்து சிட்டில இருந்து கிடையாது, ஸோ எங்க கிராமத்துல கூட அந்த எக்ஸாம்க்கு படிச்சு எழுதுன எத்தனையோ பேர் வந்து இருந்திருக்காங்க. எல்லாரும் சேஃபான சூழல்ல ஹிந்தி எழுத படிச்சிருக்காங்க. ஆனா இருமொழி கொள்கை வேணும் அப்படின்னு கேட்கறது அவங்களுடைய விருப்பமாவும் சாய்ஸாவும், இன்னொரு மொழி படிக்கிறதுக்கான சேஃபான சூழலும் இங்க இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. நீங்க கேரளாலேயே உள்ள கர்நாடகாவில் போயிட்டு மும்மொழி கொள்கையில படிச்சவங்களை வந்து ஹிந்திக்கான வந்து படிச்சு 8வது படிச்சுட்டோ இல்லை 10வது படிச்சுட்டு அவங்கள 4 வருஷம் கழிச்சு என்ன படிச்சுன்னு கேட்டால் தெரியாது. தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு ஹிந்தி பிரச்சாரக் சபால படிச்சவங்கள வந்து நிச்சயமா ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்க ஹிந்தி டியூஷன்ஸ் எடுக்கறாங்க, ஹிந்தி டீச்சர்ஸா இருக்காங்க. நிச்சயம் அது ஒரு ஒரு வாழ்வியலை எத்தனையோ பேருக்கு கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கு. இந்த ஒரு பாதை வந்து இத வந்து முழுமையா மறைக்கப்படுது. இன்னொன்னு வந்து நீங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ற அவருடைய என்ன பொறுத்தவரை அவர் வந்து தமிழ்நாட்டு மேலேயும் தமிழ்நாட்டிலிருந்து வந்தாலும் கூட தமிழ்நாட்டு மேல வந்து நிறைய வெறுப்பு தான் அவர் காட்டியிருக்காரு. வந்து தொடர்ந்து அவருடைய உரையாடல் நீங்க பாராளுமன்றத்தில் பார்க்கும்போதும் பேசும்பொழுதும் கூட வந்து நம்மளுடைய ஒரு நிதி நிலவரம், பிறகு வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு, இந்த நிலைமைகள்லாம் வந்து அவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு பேசக்கூடிய ஒரு நிதியமைச்சர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து போய் தமிழ்நாட்டுக்கு எதிராகவே வந்து பேசிக்கிட்டும் இன்றைக்கு வந்து அதே ஒரு அடையாளமா அவர் பயன்படுத்த, அந்த வெறுப்பை ஒரு அடையாளமா அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. அது வந்து நமக்கு தெரியும், இங்க இருக்கிற சூழல் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க எல்லாருமே வந்து அக்கார்டிங் டு பிஜேபி they reflect what தமிழ்நாடு is through their narrative. அரசியல் இன்றைக்கு நம்ம அந்த அரசியலையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் தான் நான் நினைக்கிறேன். இதுக்காக வந்து ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாடு செய்ய வேண்டிய ஒரு காலம் என்னவென்றால் வந்து நம்ம வந்து இந்த மும்மொழி கல்வி, மும்மொழி திட்டம், இருமொழி உரிமை, இருமொழி கல்வி என்றதை கடந்து பன்மொழி கல்வி, பன்மொழி உரிமைன்றது இந்த தமிழ்நாடு பேசுமையானால் நாம் வந்து அழுத்தம் திருத்தமாக நாம் வந்து கொண்டு பேசும் பொழுது பல மாநிலங்களிலிருந்து நமக்கு ஆதரவு கிடைக்கும். இது வந்து அதுதான் உண்மையான இந்தியா.
இந்த ஒரு வட மாநிலங்கள் மட்டுமே வந்து இந்தியாவின் அரசியலும் இந்தியாவின் எதிர்காலத்தையும் மொழி மற்றும் இன அடையாளங்களையும் உரிமையும் பாதுகாப்பது என்பது வந்து ஓரிடத்தில் வந்து எல்லா அதிகாரத்தையும் குவிகின்ற ஒரு கட்சியில் ஒரு தலைமையில் குவிகின்ற நிலைப்பாடுகள் இருக்கும்போது இதை வந்து ஒரு மாற்று அரசியல் அல்லது எதிர்வினை அரசியல் வந்து ஜனநாயக ரீதியான எதிர்வினை அரசியல் செய்யக்கூடிய வந்து தமிழ்நாடுக்கு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் இது வந்து. சூப்பர் சார். இந்த 1.5 to 2 hours வந்து மொத்த கான்வர்சேஷன் நம்ம எல்லாமே பேசியிருந்தோம். உங்களோட ஜேர்னியாக இருக்கட்டும், இல்லைனா இப்போ கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், இல்லை எனக்கு பர்சனலாக இருந்த அரசியல் டவுட்ஸாக இருக்கட்டும், அது போக இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் பற்றின கேள்விகளாக இருக்கட்டும், பொறுமையாக இவ்வளோ பக்குவமான பதில்கள் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதுக்கே ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் உங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க, பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் வர போகிறீங்கன்னு சொன்ன டைம்லேருந்து. அதையும் தாண்டி இன்றைக்கே ஒரு 4-5 பேர் உங்களை பார்க்கவும் வந்தாங்க. எல்லாம் பண்ணப்போ உங்கள் வகுப்பறையில் வந்து இருக்க முடியலை அப்படின்ற ஒரு சூழல் வந்து எனக்கு அது வந்து ஃபீல் ஆச்சு. அதுலேயும் இங்கே இருக்கிற நிறைய பேர் அனுபவங்கள் எல்லாமே பகிர்றப்போ. பட் இந்த உரையாடல் வந்து ரொம்பவே மெமரபிளாகவும் அட் த சேம் டைம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வகுப்பறை என்பதுக்கு வந்து உலகம்தான் வகுப்பறை. அதனால நம்ம எல்லாமே வந்து ஒருத்தர் வந்து சந்திக்கிட்டது அதுவே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நானும் நன்றி சொல்ல ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.